நம்ம இப்போ லைவா இருக்கோம். ஜாயின் பண்ணட்டும். நான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டேன். ஒரு ஃபேன் சத்தம் எங்கேயோ கேட்டுட்டு இருக்கு. அதை மட்டும் நம்ம குறைச்சிடலாம்னு நினைக்கிறேன். யாரையும் பார்த்து அதை சரி பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் முழுமையா கேட்குது. ஓகே. என்னோட சைடுல இல்ல, என்னோட சைடுல இருந்தா என்னோட சைடுல வரேன். ஆரம்பிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நான் நிஷா, சென்னை போட்டோ பியனாலே ஃபவுண்டேஷன்ல இருந்து பேசுறேன். சென்னை போட்டோ பியனாலே ஃபவுண்டேஷன் பத்தி ஒரு சின்ன அறிமுகம் தந்துடுறேன். நாங்க சென்னையை சார்ந்த ஒரு லாப நோக்கற்ற அறக்கட்டளை. மாணவர்களுக்கு மற்றும் புகைப்படம் எடுப்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் பல்வேறு புகைப்பட பட்டறைகள், குழு விவாதங்கள் நடத்தி வருகின்றோம். தேசிய நூலக தினமான இன்று ஒரு நகரத்தை புரிந்து கொள்வதில் நூலகங்களின் பங்கு என்ற தலைப்பில் இன்று கலந்துரையாட உள்ளோம். கலந்துரையாடலில் பங்கு பெறுவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு வகையான நூலக அமைப்புகளிலிருந்து வருகின்றனர். பாலு மகேந்திரா நூலகத்தை சார்ந்த அஜயன் பாலா, துல்கல் நூலகத்திலிருந்து மினியன், கூகை நூலகத்திலிருந்து முருகன் சுந்தரம், ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்திலிருந்து சுந்தர் கணேசன், மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டியிலிருந்து திருப்பூர சுந்தரி செவ்வேல் ஆகியோர் உள்ளனர். இதில் பங்கேற்றதற்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உலக நூலக தினமான இன்று உங்கள் அனைவரையும் நூலகங்கள் வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. எப்பவுமே நூலகங்கள் சொல்றப்போ நம்மளுக்கு பல நினைவுகள் வரும். பள்ளி நூலகமா இருக்கட்டும், கல்லூரி நூலகமா இருக்கட்டும், ஆராய்ச்சி நூலகமா இருக்கட்டும். ஆனா எப்பவுமே அதை நம்ம ஒரு ஒதுக்கி தூரமான விஷயமா பாக்குறோம். பட் ஒரு நகரத்தை புரிஞ்சுக்கிறது, ஒரு நகரத்தில் நடக்கிற பல நிகழ்வுகளுக்கு ஏதோ ஒரு கோணத்துல ஒரு நூலகம் மிகப்பெரிய காரணமா இருக்கு. அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதாவது நூலகம்ன்றதை தாண்டி புத்தகங்கள், அதுல இருக்கிற ஆய்வு நூல்கள், அதுல நடக்கிற நிகழ்வுகள், இது எல்லாமே ஒரு நகரம் பலவிதமான கோணங்கள்ல பல பேருக்கு சென்றடைகிறதுக்கு ஒரு வாயிலா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 5 நூலகங்கள், அந்த 5 நூலகங்கள்ல பற்றி பேச போறோம். அங்கேருந்து நம்மளுக்கு அந்த நூலகத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இன்னொன்னு இதுல என்ன நம்ம பார்க்க போறோம்னா, நூலகம்னா ஒரு இடம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அதாவது ஒரு 4 செவர்ல இருக்கிற ஒரு இடம் அப்படி இல்லை. நூலகம்ன்றது ஒரு வெளி, ஒரு ஸ்பேஸ்ன்னு நம்ம சொல்றோம் இங்கிலீஷ்ல. அது ஒரு பிசிக்கல் ஸ்பேஸ் மட்டும் இல்ல, அது ஒரு வெளி, ஒரு நம்மளோட மனசை திறக்கிறதுக்கான ஒரு வெளியாவும் இருக்கு, ஒரு இடமாவும் இருக்கு. ஸோ ரொம்ப நேரம் நான் இதை பத்தி பேசாம நம்ம ஒவ்வொருத்தர் நம்மளோட பங்காளர், நம்மளோட இன்னைக்கு இருக்கிற ஒரு நூலகத்துல இருந்து வந்தவங்க கிட்டையும் நம்ம இன்னைக்கு பேசிடலாம். முதல்ல நம்ம பேச போறது அஜயன் பாலா சார். அவங்க இன்னைக்கு நம்மளுக்கு பாலு மகேந்திரா நூலகத்துல இருந்து நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. அவங்க ஒரு எழுத்தாளர், இயக்குனரும் கூட. இப்போ வெளிவர இருக்கும் 6 அத்தியாயம் திரைப்படம் மூலம் மூலம் அறிமுகமானாங்க. வசனகர்த்தாகவும் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க நம்ம கிட்ட தொடக்கத்துல எதை பத்தி பேச போறாங்கன்னா, பாலு மகேந்திரா நூலகம், அதோட தொடக்கத்திற்கான காரணம், எப்படி ஒரு நூலகம் ஒரு நம்ம திரைப்படத்துறைக்கு அந்த புத்தகம், நூலகம், படிப்பு திறன் அது எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குது, அண்ட் அதுக்கான வேலைகளை பாலு மகேந்திரா நூலகம் எப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்றத பத்தி நான் சொல்றதை விட அவங்க சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பேசலாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சின்ன ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நூலகத்துக்காக ஒரு அமைப்பு, நூலகத்துக்காக ஒரு கலந்துரையாடல்,
அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அதோட தலைப்பே ரொம்ப வசீகரமா இருக்கு. ஒரு நகரத்தை வந்து புரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு அழகான தலைப்பா கவித்துவமா இருக்கு. இதுதான் என்னுடைய நூலகம். நீங்க இப்ப பாக்குறீங்க. இதுதான் வந்து என்னுடைய நூலகத்தை துவக்க விழா பண்ணது. இந்த துவக்க விழா நான் ஆக்சுவலா அது நான் இந்த நூலகத்தை துவக்கி 2 வருடங்கள் ஆகிறது. பாலுமகேந்திரா அவர்களுடைய பேர்ல வந்து. இந்த நூலகத்தை ஏன் துவக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா, ஆக்சுவலா வந்து நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும்போது, எனக்கு தேவையான ஒரு அறிவு தேடலுக்கான ஒரு பயணத்துல இருக்கும்போது, பல புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்ல புத்தகங்கள் வந்து செறிவா இல்ல. இப்ப இருக்கிற புத்தகங்கள் தேவநாய பாவலர் அல்லது கன்னிமரா இந்த மாரி லைப்ரரி போய் பார்த்தோம்னா, அங்க நெறைய புத்தகங்கள் இருக்கு. பட் எனக்கு தேவையான ஃபிக்ஷன், நல்ல ஃபிக்ஷன் தேவை. ஒரு 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 திரைக்கதையா எழுதுறவங்களுக்கு, இல்ல திரைப்படத்துறையில உதவி இயக்குனர்களா இருக்கிறவங்களுக்கு வந்து, ஒரு ஒரு நல்ல ஃபிக்ஷன்ஸ், ஷார்ட் ஸ்டோரீஸ், நாவல் தமிழ்லயோ, இங்கிலீஷ்லயோ நல்ல நாவல்கள் தேவை. அப்படி இல்லன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் சார்ந்து படிக்கணும். அது சார்ந்த வந்து ஒரு செலக்டிவான சில புத்தகங்கள் தேவை. ஒருத்தர் வந்து ஒரு கட்டிடத்துறையில படிக்கிறதுன்னா, அது சம்மந்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்த ஒரு வாழ்க்கை வரலாறோ, யாரோ ஒரு பெரிய லெஜெண்டரியோட அந்த மாரி செலக்டிவான சில புத்தகங்கள் தேவைப்படுது. எங்களுக்கு எல்லா புக்கும் எங்களுக்கு தேவைப்படாது. ஆனா ஒரு லைப்ரரிக்கு போனா அதுல எனார்மஸான புத்தகங்கள் இருக்கு. அப்ப எங்களுக்கான அதே ஷார்ட் ஸ்டோரீஸ்னாலே அது நெறைய இருக்கு. ஒரு லிட்டரரியா செலக்டிவா படிக்கணும்னா, அப்ப ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கிலீஷ்ல படிக்கணும்னா, இங்க ஆக்சுவலா ஏலூர் லெண்டிங் லைப்ரரின்னு ஒண்ணு போக் ரோட்ல இருந்தது. அந்த லைப்ரரி தான் வந்து எனக்கு பெரிய ட்ரெஷர். ஏன்னா வந்து அப்ப நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது, இப்ப அத குளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த லைப்ரரி வந்து போனோம்னா, அதுல செலக்டிவா புக் இருக்கும். எல்லாமே இங்கிலீஷ் புக்ஸ் தான். பட் ஆனா அது எல்லாமே காஸ்ட் வந்து யூ ஹேவ் டூ பே வந்து ரொம்ப மச்சா இருக்கும். அது ஒரு புக்குக்கு வந்து ஒரு ₹1000 ஐ ஹேவ் டூ பே 10% ஆஃப் த மனி வந்து ஒரு 15 டேஸ்க்கு குடுக்கணும். அப்போ வந்து ₹100 வந்து நான் வந்து ஒரு ஒரு 10 டேஸ்க்கு குடுக்கணும். 10 டூ 15 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா வந்து ஐ ஹேவ் டூ பே 1 ஆர் 2% வந்து எவ்ரி டே குடுக்கணும். அப்போ வந்து சப்போஸ் நான் வந்து அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன். ஐ அம் சர்ச்சிங் அப்போ வந்து எனக்கு ஜாப்லெஸ் அப்படி இருக்கும்போது நல்ல நல்ல புக்ஸ் இருக்கும். அங்க தான் நெறைய புக்ஸ்லாம் நான் எடுத்து படிச்சேன். நான் வந்து நெறைய ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் பயோகிராபிஸ், சினிமா சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் செலக்டிவா இருக்கும். அந்த புக்லாம் வந்து ரொம்ப பிரைஸா இருக்கும். ஒன் ஆஃப் த புக் வந்து நான் படிச்சதுல வந்து ரோமன் பொலான்ஸ்கியோட வந்து பயோகிராஃபி ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி புக் அது. அந்த புக்லாம் தேடி படிக்கும்போது, எனக்கு வந்து திரும்ப குடுக்கறதுக்கான பேமெண்ட் எனக்கு சரியா என் கையில இருக்காது. ஏன்னா அது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். குட்டி போட்டுட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சில புத்தகங்கள்லாம் எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மாசம், 5 மாசம் கழிச்சு மொத்தமா வந்து நான் ஒரு ₹2000 ₹3000 நான் வந்து குடுத்துருக்கேன். அப்போ வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ஏன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து இந்த மாரி வந்து அக்சஸிபிளா வந்து ஃப்ரீயா ஒரு புக் லைப்ரரி இருந்தா செலக்டிவான புக்ஸ் இருந்தா நல்லாருக்கும். அப்படின்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் டைம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்பதான் நான் வந்து ஆல்ரெடி ஒரு ரன்னிங் ஒரு சின்ன ஒரு பிசினஸ் சென்டர் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஜெராக்ஸ் பப்ளிகேஷனுக்காக ஒரு சின்ன ஷாப் ஒண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது திடீர்னு வந்து அந்த ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பில்டிங்ல தான் இருந்தது. அது திடீர்னு குளோஸ் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடி வந்துச்சு. திடீர்னு வந்து. அவங்க இமிடியேட்டா என்ன குளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா, அந்த பில்டிங் எவாக்குவேட் பண்ணணும், இல்ல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு சடனா வந்து வேற எதுவும் இடம் கிடைக்கல. இந்த மாரி ஒரு சின்ன ஹால் மட்டும் தான் கிடைச்சது. ஒரு பெரிய ஹால். அப்போ அந்த ஹால்ல போயிட்டு என்னுடைய பப்ளிகேஷன் ஆஃபீஸ நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு, என் வீட்ல இருந்த இது மாரி புக்ஸ் இன்னும் நெறைய இருக்கு. அந்த புக்ஸ் எல்லாம் திரும்பி அடுக்குனேன் அது ஷெல்ஃப்ல. அப்பதான் எனக்கு தாட் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம ஏன் இத லைப்ரரியா கன்வெர்ட் பண்ணக்கூடாது? நெறைய பேர் ஆல்ரெடி நமக்கு அது தோணுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் நான் இம்மீடியட்டா ஜஸ்ட் ஒரு ஒரு Facebookல ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் தான் போட்டேன். அ இதே மாரி நான் அந்த புக்ஸுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபோட்டோ. என்னுடைய புக்ஸ் இந்த மாரி வந்து அந்த ஷெல்ஃப்ல அடுக்கி, அப்போ அந்த ஃபோட்டோவ போஸ்ட் பண்ணி, நான் வந்து ஒரு Facebook அடிக்ட் ஒரு ஃபோட்டோ டக்குன்னு வந்து வீட்ல ஏதாவது அடிக்ட் பண்ணிட்டே இருப்பேன். அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ அந்த ஃபோட்டோவ போட்டு என்ன செஞ்சேன், டக்குன்னு வந்து இது பாலுமகேந்திரா லைப்ரரி ஒரு பேர் போட்டேன். பாலுமகேந்திரா லைப்ரரி ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு அட்ரஸ் போட்டேன். அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு வந்து இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 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 வித்தின் ஒரு ஆ 2, 3 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட 1000 லைக்ஸ்க்கு மேல பயங்கர கமெண்ட்ஸு, ஏகப்பட்ட விஷஸு, நெறைய ஒரு அருமையான காரியம் நான் பெருசா செஞ்சுட்டா மாரி எனக்கு அப்பயே ஒரு பெரிய வந்து எல்லாருமே ஒரு கிரெடிட்ஸ் குடுத்தாங்க. அதுதான் என்ன வந்து இந்த லைப்ரரிய இதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்டு இது ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு உருவாக்கி பெரிய உத்வேகத்த குடுத்துச்சு. ஆ எனக்கு லைப்ரரிங்கிறது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன நெனச்சேன், ஒரு ஒரு நாலெட்ஜ் ஷேரிங். நமக்கு தெரிஞ்ச புத்தகங்கள நெறைய பேருக்கு குடுக்க போறோம்னு நெனச்சேன். பட் அது ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல்
ஒரு அதுக்கான ஒரு வேல்யூ இருக்குன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு அந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெறைய பேர் எனக்கு வந்து நான் புக்ஸ் தரேன், நான் புக்ஸ் தரேன், நான் புக்ஸ் தரேன்னு சொல்லி நெறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெறைய பத்திரிக்கையில இருந்து, நெறைய இன்டர்நெட் மேகசின்ல இருந்து நெறைய பேர் என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க. நெறைய பேர் போஸ்ட் பண்ணாங்க. நெறைய மேகசின் அத பார்த்துட்டு நெறைய பேர் வந்து எனக்கு நெறைய சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி வந்து நான் கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட இருந்த ஒரு 1000 புக்ஸ் வச்சு தான் நான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 2000, 3000 புக்ஸா வந்து அது கன்வெர்ட் ஆச்சு. அப்புறம் நெறைய பேர் ஷெல்ஃப் குடுத்தாங்க. நெறைய பேர் எப்படின்னா, அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆக்டிவிட்டியான பெர்சன் தான். பேசிக்கா ஐ அம் ரைட்டர். ஐ அம் இருந்தாலும் வந்து ஐ வாண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி அப்படின்ற ஒரு தாட் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ நம்ம அது சினிமால இருக்கும்போது, சினிமால நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சினிமால வந்து எனக்கு குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த டாக்குமெண்ட்ஸே இல்லாத இருக்கு. தமிழ்ல பொதுவா தமிழ்ல டாக்குமெண்ட் பண்ற பழக்கமே இல்ல. பெரும்பாலும் வந்து நம்ம கல்ச்சர்ல. எதுவுமே வந்து ஹிஸ்டரியா நம்ம எத்தன படங்கள் போஸ்டர்ஸ் எவ்வளோ எனார்மஸான போஸ்டர்ஸ் எவ்வளோ படங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாமே நமக்கு சேவ் இல்ல. அதுக்கப்புறம் வந்து படங்களே டாக்குமெண்ட்ல நெறைய படங்களுக்கே நமக்கு வந்து இப்போ பாலுமேந்திரா சார் சொல்லும்போது அடிக்கடி அவருடைய வீடு படமே வந்து நெறைய அவருக்கு ரீலே இல்லாத போயிடுச்சு. சேவே இல்லாத ஒரு ஆ ஒரு சந்தியா ராகமே. அதுக்கப்புறம் வந்து அது டிவிடியா இப்ப கன்வெர்ட் ஆயிடுச்சே தவிர, நெறைய படங்கள் இப்போ வந்து நமக்கு அந்த ந அ நம்ம ஒரு படம் எடுத்தா அத பத்தின தகவல்கள் இப்ப IMDbலாம் போனா இப்போ விக்கிபீடியாலாம் போனா இங்கிலீஷ் படங்கள் பத்தி எல்லாத்துக்கும் நெறைய டிரைவா இருக்கு. நெறைய தகவல் இருக்கு. அப்ப அது மாரி ஏன் தமிழ் படங்களுக்கு இது மாரி இருக்கக்கூடாது? அப்படின்னு எனக்கு நேச்சரா வந்து அதுக்காக தான் பெரும்பாலும் நான் ஆரம்பிச்சேன். பட் அது ஒரு பெரிய ப்ராசஸ். நான் ஒருத்தர் மட்டும் பண்றதா இல்ல. அது ஒரு பெரிய அது லேட்டரா பண்ணுவோம். ஆனா, அந்த சமயத்துல வந்து ஆக்டிவிட்டீஸா நெறைய ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் பேசிக்கா ரைட்டராவும் இருக்கிறதுல அதே சின்ன பிரெமிசஸ் தான். அதுல வந்து நெறைய பேருக்கு தெரியணும், நெறைய பேர் வரணும் அப்படின்றதுக்காக, எவ்ரி வீக் வந்து ஒரு மீட்டிங்ஸ் நான் கேதர் பண்ணேன். மீட்டிங்ஸ் வந்து ஒரு ஒரு நல்ல ஃபிலிம்ஸ் பத்தியும், இல்ல நல்ல புக்ஸ் பத்தியும், ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் அது இவ்வளவுதான். அதனால வந்து அதுக்கு டைட்டில் வந்து மேட்ச் பாக்ஸ் பீட்ன்னு ஒண்ணு வச்சேன். மேட்ச் பாக்ஸ்ல எப்படி 50 ஒரு 50 குச்சி தான் இருந்தாலும் அது எனஃப் டூ ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு உலகத்தையே இது பண்றதுக்கு அது எனஃப் அந்த அது மாரி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆ ஒரு கம்மியான ஆட்கள் வந்து சேர்ற மாரியான அதுக்கு பேர் மேட்ச் பாக்ஸ் மீட்டிங் வச்சு ரெகுலரா சாட்டர்டே, சண்டே வந்து நாங்க வந்து மீட்டிங்ஸ் ஆரம்பிச்சோம். அது வந்து அதுக்கான இன்னாகரேஷனுக்கு நெறைய சப்போர்ட் இருந்துச்சு. இப்ப வெற்றிமாறன் சார், அப்புறம் ராம், அப்புறம் சத்யராஜ் இது மாரிலாம் வந்து அவங்க நெறைய பேர் இப்ப ஏஎல் விஜய் நெறைய பேர் வந்தாங்க. ரோஹிணி மேடம் வந்தாங்க. எல்லாரும் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் வந்து YouTubeல பெரிய வைரல் ஆச்சு. இது மாரி நான் எடுத்த சின்ன ஸ்டெப் தான். பட் ஆனா அதுக்கு சுத்தி இருந்த சப்போர்ட்ஸ் வந்து நெறைய என்ன அப்படியே தூக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கன்டினியூஸா ரன் பண்ணேன். தென் வந்து ஒன் டே வந்து ஒரு ஃபைன் டே வந்து டைரக்டர் வெற்றிமாறன் வந்து அவரு ஹி இஸ் ஒன் ஆஃப் த குளோஸ் ஃப்ரெண்ட் ஆல்சோ. அவரும் பாலுமேந்திராவோட ஸ்டூடண்ட். எனக்கு பாலுமேந்திரா பேர் ஏன் வைக்கிறேன்னா, பாலுமேந்திரா ஒருத்தர் மட்டும் தான் அது. ஹி இஸ் ஒன்லி திங்கிங் அபௌட் த லிட்டரேச்சர் அண்ட் சினிமாவ பத்தின திங்க் பண்ண ஒருத்தர் அவர்தான். இந்த மாதிரிலாம் சினிமாவ எடுப்பாங்க. சினிமாவ பத்தி சிந்திக்கிற, சினிமா சொசைட்டிய பத்தி சிந்திக்கிற அப்படின்ற ஒரே டைரக்டர் வந்து அவர் மட்டும் தான் இருந்தாரு. ஸோ லைப்ரரி இஸ் கம்ப்ளீட்லி அது வந்து வேர்ல்ட் ஃபார் த திங்கிங் வேர்ல்டு. ஸோ அத பத்தி நான் சினிமாவாவும் இருக்கிறதால நான் அவர் பேர சூஸ் பண்ணேன். அப்ப அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் அவருடைய எல்லாமே இப்ப வெற்றிமாறன் வந்து அவருக்கு ஏன்னா ஏற்கனவே அவர் ஒரு பெரிய ஒரு லைப்ரரி ரன் பண்ணிட்டு இருந்தாரு பாலுமேந்திரா சார். அஃப்கோர்ஸ் வந்து அவர் இறந்தப்போ அந்த லைப்ரரி என்ன பண்றதுன்னு நெறைய பேர் தடுமாறிட்டு இருந்தாங்க. யார குடுத்து ரன் பண்றது? அப்ப அ என்ன அவங்களுக்கு தெரியல. எனக்கு அந்த தாட் இருந்துச்சு. பட் அவங்க யாருக்கும் அது என்னையும் கம்யூனிகேட் பண்ணல. அதனால இந்த புக்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் புக் வெற்றிமாறன் வச்சிருந்தாரு. கொஞ்சம் புக் வேற யாருக்கோ குடுத்துட்டாங்க. இப்ப அகைன் 2 வருஷம் கழிச்சு நான் அத ஸ்டார்ட் பண்ண உடனே வெற்றிமாறன் சார் வீட்ல வந்து அவர் இருந்த புக் எல்லாமே என்கிட்ட குடுத்தாரு. அப்புறம் வந்து ஒன் டே வந்து என்ன சொன்னாருன்னா, நம்ம வந்து ஆஃப்டர் இந்த இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு ஆடுகளம்லாம் இந்த அ விசாரணை இப்ப கடைசியா வந்து அவருடைய அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபங்ஷன்ல மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது, உங்களுக்கு வேணா என்னுடைய அ ஹவுஸ் பக்கத்துல ஒரு பெரிய ஃபிளாட் இருக்கு. நான் வேணா ரெண்ட் பே பண்றேன். நீங்க வேணா அந்த பிரெமிசஸ் வேணா எடுத்துக்கங்க. லைப்ரரி ரன் பண்ணலாம். நம்ம வந்து ஏன்னா நான் சாருக்கு எதுவும் செய்யலன்னு எனக்கு ஒரு கில்ட் இருக்கு. லைப்ரரியா என்னால இப்போ வந்து நெறைய படம் பண்றேன். என்னால செய்ய முடியாது. நீங்க எடுத்து எல்லாமே நீங்க ஆஸ் இட் இஸ் உங்க லைப்ரரி இங்க ஷிஃப்ட் பண்ணீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னாரு. தென் அது வந்து எனக்கு அப்புறம் வந்து அந்த பிரெமிசஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கு நெறைய அவரே வந்து அந்த ரேக் இதெல்லாம் வந்து சின்ன இடமா இருந்தது. இப்போ வந்து பெரிய ஹாலு, அப்புறம் ஸ்கிரீன் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி, ப்ரொஜெக்டர் எல்லாமே இப்ப நாங்க நெறைய மீட்டிங்ஸ் நாங்க கேதர் பண்றோம். இப்போ கொரோனாவால நாங்க வந்து லாக்டவுன் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் பிப்ரவரி தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இடத்துல வந்து. பாரதி ராஜா அதுலருந்து கிட்டத்தட்ட அ அ தமிழ் சினிமால இருக்கக்கூடிய மிக முக்கியமான இயக்குனர்கள்லாம் வந்து அந்த பிரெமிசஸ துவக்கி வச்சாங்க.
அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்க பாலுமந்திரா சார் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அங்கே தான் வந்து துவைக்குது. இது இப்போ நாங்கள் திரும்ப வந்து இப்போ இந்த ஆகஸ்ட் 1 திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நிறைய கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு வந்து ஒரு மோர் தென் 700-600 பீப்புள்ஸ் வந்து மெம்பரா இருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் நாட் ஒன்லி த சினிமா ஃபில்ம் பீப்புள், லிட்டரரி சினிமா சார்ந்த இடத்துல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து நிறைய அவங்க வெறும் லிட்டரரி சார்ந்த சினிமா மட்டும் இல்லாம நிறைய இலக்கிய புத்தகங்கள் படிக்கிறாங்க. எங்களுக்கு அதுதான் மெயின் வந்து. ஏன்னா தமிழ் சினிமால வந்து லிட்டரரி பேஸான இது வந்து அது பேஸ் வந்து கம்மியா இருக்கு. அதனால வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நிறைய வந்து நாங்க நிறைய புத்தகங்கள் அறிமுகப்படுத்துறோம். புத்தகங்கள் எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒர்க் ஷாப்ஸ் நிறைய கண்டக்ட் பண்றோம். ஐ ரன் 2 ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஷாப் ரன் பண்ணேன். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் ஷாப் ரன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணோம். இது மாதிரி வந்து வேரியஸ் ஒர்க் ஷாப்ஸும் கூடவே பண்ணிட்டு இருக்கோம். இது நாட் ஒன்லி ஃபார் த வந்து இது எனக்கு ஃபர்தரா இது சம்பந்தமான பெரிய ஒரு டாக்குமெண்ட்டா வந்து தமிழ் சினிமாவுக்கு பெரிய நாலேட்ஜ் அசெட்டா, நாலேட்ஜ் சென்டரா இத உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். திரும்ப எதா இருந்தா பேசலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருந்தீங்க. எப்பவுமே நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த ஊர் கூடி தேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு நூலகம் அப்படிங்கறத நம்ம ஒரு பிசிக்கல் ஸ்பேஸ பார்க்காம, நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு கல்ச்சுரல் கான்டெக்ட்ல ரொம்ப முக்கியமானதா இருக்கும். நீங்க போட்ட ஒரு போஸ்ட் பார்த்து அத்தனை பேர் ரீச் அவுட் பண்ணதா இருக்கட்டும். இப்போ நீங்க நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்திட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வரவங்க என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கிறாங்க. சோ இந்த டைட்டில் பார்க்கும்போது எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஒரு நகரத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு லைப்ரரி எப்படி உதவுன்றது. பட் இதை இன்னொரு வகையில எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு லைப்ரரி, ஒரு நூலகங்கள் எப்படி இயங்குதுன்றதை பொறுத்து நம்ம ஒரு நகரத்தை புரிஞ்சுக்கலாம். நிச்சயம். அதுக்கான ஒரு அழகான தொடக்கத்தை நீங்க கொடுத்தீங்க. நம்ம கேள்விகள்ல ஒன்னொன்னா பார்க்கலாம் சார். இப்ப அடுத்து நம்ம பேச போறது வந்து சுந்தர் கணேசன் சார், இயக்குனர், ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம். அவங்க வந்து ஆவண காப்பகத்துல வந்து பயிற்சி பெற்றவர். அண்ட் நிறைய அங்க எடுக்கக்கூடிய ஆராய்ச்சி சார்ந்த முன்னெடுப்புகளுக்கு முன்னோடியா இருக்காங்க. அண்ட் நிறைய இது சார்ந்த நிறைய பரிசுகள், அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ரோஜா முத்தையா நூலகம் பத்தியும் அவர்களுடைய பங்கு பற்றியும் அங்க நடந்துட்டு இருக்க செயல்பாடுகள் பத்தியும் பேச போறாங்க. சுந்தர் கணேசன் சார் அவர்கள் உங்களோட. நன்றி திருப்புர சுந்தரி. அனைவருக்கும் நூலக தின வாழ்த்துக்கள். நம்ம ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தை பத்தி ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துட்றேன் தெரியாதவங்களுக்கு. நான் இங்க பேனல்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் மற்றவங்க பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். எங்களுடைய நூலகம் இதுதான் இன்னைக்கு. ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் சென்னை தரமணி சிபிடி வளாகத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நாங்க முகப்பேர்ல இருந்தோம். 1994 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அங்க இருந்தோம். அதுக்கப்புறமா இங்க இடம் மாற்றி இங்க வந்திருக்கிறோம். இது வந்து இந்த நூலகம் வந்து 2 முறை இடம் மாறி இருக்கு. முதல்ல இது வந்து கோட்டையூர்ல இருந்தது. கோட்டையூர்ல இருக்கும்போது அமரர் ரோஜா முத்தையா அவர்களுடைய குடும்பத்துக்கிட்ட இருந்து சிகாகோ பல்கலைக்கழகம் இது வந்து வாங்கி இங்கே சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. அது 1994. அப்போ வந்து அதனுடைய கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆவணங்கள் இருந்தது. அப்போ 50,000 புத்தகங்களும் மீதி நூல் சாரா ஆவணங்கள் எல்லாம் சேர்த்து 1 லட்சம் ஆவணங்களா இங்க வந்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இது வந்து 4 லட்சம் ஆவணங்களா வளர்ந்துருக்குது. இது வந்து தொடர்ந்து எந்த பணமும் போட்டு வாங்காம நாங்க வந்து நன்கொடைகள் மூலமாகவே இந்த புத்தகங்களை சேகரிச்சிருக்கிறோம். 4 லட்சம் ஆவணங்களும் அப்படித்தான் நாங்க உருவாக்கி இருக்கிறோம். இதுல வந்து புத்தகங்கள், இதழ்கள், நூல் சாரா ஆவணங்கள், அதாவது நூல் சாரா ஆவணங்கள்ங்கிறது வந்து எஃப்எம்ஆர்னு சொல்லுவோம் எங்களுக்கு. அது வந்து இன்விடேஷன்ஸ், ஃபிலிம் சாங் புக்ஸ், இந்த சினிமா போஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கு. சினிமா போஸ்டர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5000 போஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆவணங்கள் இருக்கு. எங்களுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்தீங்கன்னா, நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் நுண்படங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். புத்தகங்களை பாதுகாக்கிறதுக்கு நுண்படங்கள் எடுத்தோம். அதுக்கப்புறம் டிஜிட்டைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான தரவுகளுடைய இதை பார்த்தோம்னா ஆடியோ ரெக்கார்ட்ஸ், கிராமோஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து கன்வென்ஷனல் ரெக்கார்ட்ஸ், அதாவது கன்வென்ஷனலாக ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர் ரெக்கார்டரை நம்ம பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் இதில் பார்க்கறது வந்து இந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் வந்து அந்த தட்டுல இருந்து அதை தொடாம, அந்த தட்டு மேல படாம, எந்த ஒரு ஆப்ஜெக்டும் படாம அதுல இருந்து இமேஜை மட்டும்
கேப்சர் பண்ணி அதுல இருந்து அந்த இமேஜ்ல இருந்து ஆடியோ ஃபைலா மாற்றக்கூடிய ஒரு டெக்னாலஜியை வந்து பெர்க்லி யூனிவர்சிட்டியில உருவாக்கியிருக்காங்க. அதுல அந்த ஒரு எக்யூப்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக. அதை அதை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ எந்த ஃபண்டிங் இல்லாதனால அதை நிறுத்தி வச்சிருக்கிறோம். அது இல்லாம நாங்க புத்தகங்களை நுண்படம் எடுக்கிறது, டிஜிட்டைஸ் பண்றது ஒரு பக்கம் இருந்தா, அதை தாண்டி புத்தகங்களையே பாதுகாக்கிறதுக்கு ஒரு கான்சர்வேஷன் லேப் தேவைப்பட்டது. அந்த கான்சர்வேஷன் லேபுக்கு வந்து டாடா ட்ரஸ்ட் வந்து ஃபண்ட் பண்ணி அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு அதுக்கு அந்த ஒரு லேபை உருவாக்கியிருக்கோம். அதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாம் லீவ்ஸை வந்து ஓலைச்சுவடிகளை வந்து க்ளீன் பண்ணுறதை பார்க்குறீங்க. இது மட்டும் இல்லாமல் காகிதத்தையே எப்படி நீண்ட நாளைக்கு பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த லேப்ல தான் சரி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்ட நமக்கு எல்லாம் தெரியும், காகிதத்துக்கு ஒரு லைஃப் உண்டு. அதாவது 200 ஆண்டுகள் இருக்கலாம், 300 ஆண்டுகள் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அது ஒழிஞ்சு போயிடும். அதையும் தாண்டி நம்ம கொண்டு போகிறதுக்கு அதில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை நீக்கி அதுக்கு வந்து மேலே ஸ்ட்ரென்த் கொடுத்து அதுக்கான செல்லுலோஸ் பேப்பர்லாம் வாங்கி ஜப்பான்லேருந்து அதுக்காக வர வச்சு இது வந்து நாங்கள் அதை ஒட்டி அந்த பேப்பரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் எங்களுடைய நூலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மாதம் ஒரு முறை கூட்டம் நடத்துகிறோம். இல்லை பல்வேறு என்டோமெண்ட் லெக்சர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒரு முறை கூட்டம் நடத்திட்டு இருந்தோம். இப்போ லாக்டவுன்னால இது எல்லாமே ஜூம் வழியாக தான் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ கூட இந்த சென்னை வார விழா, சென்னை மாத விழா ஒட்டி முன்னிட்டு இன்னைக்கு மாலையில் வந்து ஒரு லெக்சர் சீரீஸ் தொடங்குது. எல்லா வாரமும் ஒரு லெக்சர், எல்லா புதன்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு இந்த லெக்சர் நடக்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர் நிகழ்வுகள் போய்கிட்டே இருக்கு. இது இல்லாமல் தியேட்டர் பர்ஃபார்மன்சஸ் பண்ணியிருக்கோம், இசை விழா நடத்தியிருக்கிறோம். இந்த மாதிரி பல பல நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு என்னன்னா, ஒரு நூலகம் வந்து வெறும் வாசிப்புக்கு மட்டும் ஒரு இடம் இல்லாம ஒரு ஸ்காலர்ஸ், பப்ளிக் எல்லாரும் வந்து ஒரு இடத்துல சேரக்கூடிய ஒரு இடமா இதை வந்து இன்னைக்கு வளர்ந்துட்டு வருது. இந்த நூல்கள், இங்க இருக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கறதுக்காக, வாசிக்கிறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருந்து ஆய்வாளர்களும் பொதுமக்களும் வந்து பார்த்துட்டு போறாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் சர்வீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்கள் இதை பயன்படுத்தினவங்களுக்கு தெரியும். ரிட்ரீவல் சர்வீசஸ் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். என்ன ஒன்று, இது க்ளோஸ்ட் ஆக்சஸ், எல்லாராலையும் நேராக உள்ள ஸ்டாக் உள்ள போய் பார்க்க முடியாது. வெளியில இருந்து தான் பார்க்கணும். அவங்க கம்ப்யூட்டர்ல வந்து தேடி நாங்கள் எடுத்து கொடுப்போம், அவங்க வந்து படிச்சுக்கலாம். அப்படித்தான் இந்த நூலகம் இயங்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் நாங்கள் பிரிண்டிங், பப்ளிஷிங்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ சமீபத்தில் போட்ட புத்தகம் இது சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் வந்து இந்த புத்தகம் வெளியானது. ஜேர்னி ஆஃப் எ சிவிலைசேஷன், ஆர் பாலகிருஷ்ணன் அவருடைய 30 ஆண்டுகள் உழைப்பு. இது எப்படின்னா, இதுல இந்த நூலகத்துல வந்து இண்டஸ் ரிசர்ச் சென்டர் ஒன்று இருக்கு. அது வழியா இந்த புத்தகத்தை நாங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை போட்டிருக்கோம், திருக்குறளுடைய மீள் பதிப்பு. அதாவது முதல்ல திருக்குறள் வந்து 1812 தான் வந்து பதிப்பிக்கிறாங்க. ஸோ அப்போ பதிப்பிச்ச அந்த நூல் வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய நூலகங்கள்லாம் நாங்கள் பார்க்கும்போது மொத்தமே 5 நூல்கள் தான் இருந்தது. ஸோ எங்ககிட்ட அது ஒரு நூல் இருந்தது. அதனால் அது ஒரு மீள் பதிப்பாக போட்டு எல்லாருக்குமே ஒரு கலெக்டர்ஸ் எடிஷன் மாதிரி அதை செஞ்சு கொடுத்துருக்குறோம். தமிழில் வந்து கலெக்டர்ஸ் எடிஷனுங்கிற கான்செப்ட் பெருசாக இல்லை, அதை நாங்கள் உருவாக்கணும். ஸோ இதுவுமே ஒரு கலெக்டர்ஸ் எடிஷன் மாதிரி தான், ஜேர்னி ஆஃப் எ சிவிலைசேஷன்ங்கிறது. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய படங்களும், உள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கான்டெக்ட், அதுக்கு மட்டும் இல்லாமல் மேப்ஸ், இந்த படங்களில் இந்த புத்தகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 மேப் இருக்கும். அது உருவாக்கின விதம், இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். முதல் முறையாக இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு புத்தகம் வெளியே வந்திருக்குது. அடுத்து நம்ம நகரங்களை பற்றி பேசுறதுனால சிட்டிஸ் வந்து ஹேவ் டு பி டிஸ்கவர்ட் அண்ட் ரீடிஸ்கவர்ட். நகரம் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் ஒரு நூலகம் வழியாக எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறத எப்படி டிஸ்கவர் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பேசலாம்னு நினச்சேன். ஸோ இந்த நகரத்தினுடைய சில கூறுகளை பார்த்தோம்னா, இதில் வந்து பல்வேறு அம்சங்கள், பல்வேறு பரிமாணங்கள் இருக்கு. நீங்கள் வந்து ஹெரிட்டேஜை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சமயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், கட்டுமானங்கள், அரசியல், சுற்றுச்சூழல், இந்த மாதிரி இதில் நான் சிலது மட்டும் தான் போட்டிருக்கேன். இன்னும் பல கூறுகள் இருக்கு. இது வந்து எப்படி பார்க்கலாம்னா, ஆதி வரலாறு, அது வந்து ஆதி வரலாறு வந்து வரலாறாகவும் வரலாற்று புத்தகங்கள் மூலமாகவும் பார்க்கலாம், அகழ்வாய்வுகள் செய்யப்பட்ட ரிப்போர்ட்ஸ் மூலமாகவும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அகழ்வார வச்சு ஏன் அதை சொன்னோன்னா, இப்போ கிட்டத்தட்ட இப்போ சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான அகழ்வாய்வுகள் கண்டினியூஸ் லேயர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது நான் சொல்றது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல இருந்து கரண்ட் பீரியட் வரைக்குமே அது அந்த லேயர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நகரத்தை வந்து இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு.
அப்புறம் வந்து இடைக்கால வரலாறு, இந்த மெடிவல் ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். மெடிவல் ஹிஸ்டரிக்கு வந்து ஏராளமான இலக்கியங்கள் நம்ம கிட்ட நூலகங்கள்ல இருக்குது. அப்புறம் நவீன வரலாறு வந்து ஒரு ரொம்ப வாஸ்ட் ஏரியா. அதுல வந்து நீங்க அரசியல், மெடிசின், பாப்புலர் கல்ச்சர், சினிமா, டிராமா அப்படின்னு எத்தனையோ விதமான விஷயங்களை நம்ம கூறுகள் பார்க்கலாம். அப்புறம் வந்து மக்கள் வரலாறு. அதாவது ஒரு மக்கள் வரலாறுன்னு ஏன் அதை சொல்றேன்னா, இப்போ வந்து வரலாறை வந்து யார் எழுதுறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு அரசு சார்ந்த ஸ்டேட் சப்ஜெக்டாகவும் அது வந்து யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்க தான் எழுதியிருப்பாங்க. ஆனா மக்கள் வரலாறு எப்படி பார்க்கறதுங்கிறது பல்வேறு ஆவணங்களை கொண்டுதான் நம்ம கட்டமைக்க முடியும். அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த நூலகங்கள், ஆவண காப்பகங்கள்ல வந்து முக்கியமான சில அம்சங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து அஃபிஷியல் பப்ளிகேஷன்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்கள் பிரிட்டிஷ் பீரியட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அஃபிஷியல் பப்ளிகேஷன். இண்டிபெண்டன்ஸ் பீரியடுக்கு அப்புறமா வந்து ஸ்டேட்டு நேஷனல் சென்ட்ரலில் வந்து போட்ட அவங்களுடைய அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ், அதில் கெசட்டேஸ் ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறமா நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்ஸ், அதெல்லாம் என்ன அவங்களுக்கு சிலது வந்து என்ன இருக்குங்கிறத காட்டுறேன் நான். அப்புறம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், மெடிவல் லிட்ரேச்சர், மாடர்ன் லிட்ரேச்சர், இது வழியாக நம்ம வந்து நகரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகளை நம்ம வந்து பார்க்க முடியும். முதல்ல நான் என்னென்ன சொல்லணும்னா, அதுல வந்து சங்க இலக்கியங்களே வந்து நகரங்களை வந்து பெரிய அளவுல கொண்டாடுது. இப்போ வந்து ஒரு ஒரு பட்டினப்பாளையிலிருந்து ஒரு பாட்டு, மொழிபெயர் தேயத்து புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உரையின் முட்டாச்சிறப்பின் பட்டினம். அதாவது ஒரு காஸ்மோபாலிட்டன் நேச்சர் ஆஃப் சிட்டி. ஒரு நகர்ல வந்து பல்மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்து கலந்து இனிது, அதாவது ஹார்மோனியஸா இருக்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியது, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நகரங்களை வந்து எப்படி போற்றி இருக்கிறாங்க, எப்படி இருந்திருக்கு, நம்ம காஸ்மோபாலிட்டனா இருக்கு, ஹார்மோனியஸா இருந்திருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு பாட்டு வந்து ஒரு நமக்கு எவிடன்ஸா இருக்கு. இது மாதிரி ஒண்ணு இல்லை, பல பாடல்கள் இருக்கு. இப்போ இன்னொரு இடத்துல வந்து அகநானூர்ல வந்து ஒரு பாட்டு வந்து அதனுடைய ஆங்கில டிரான்ஸ்லேஷன் அதில் கொடுக்குறேன். ப்ராஸ்பரஸ் முசிறி டவுன் ஆஃப் சேரன், அதாவது சேரனுடைய முசிறி டவுன். அங்க வந்து எவ்வளவு அழகான சுள்ளி ரிவர்னு ஒரு ஆறு ஓடுது. அங்க வந்து எப்படி வந்து யவனர்கள் வந்து தங்கத்தையும் மற்ற அதாவது பெப்பர் இதெல்லாத்தையும் கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பத்தி, எப்படி ப்ராஸ்பரஸா இருந்திருக்குங்கிறத பத்தி அந்த பாட்டுல சொல்றாங்க. இந்த மாதிரி இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நகரங்களுடைய பெயர்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. உரந்தை, மதுரை, கூடல் நகர், கலார் நகர், இது மாதிரி பல நகரங்கள் பத்தி இதுல நான் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன். இது வந்து மதுரை, காஞ்சி, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, அகநானூர், இது மாதிரி பல பாடல்கள்ல வருது, சிலப்பதிகாரத்துல வருது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். அஃபிஷியல் பப்ளிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அதுல வந்து இந்த கெசட்டேர்ஸ், ஒவ்வொரு சிட்டியை பத்தியும் நீங்க வந்து இந்த கெசட்டேர்ஸ் மூலமா நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான பதிவு. சங்க இலக்கியத்துல இருந்து மெடிவல் லிட்ரேச்சருக்கு வரலாம், மெடிவல் லிட்ரேச்சர்ல இருந்து நீங்க அஃபிஷியல் பப்ளிகேஷன்ஸ் வரலாம் பிரிட்டிஷ் பீரியடுக்கு, இது மாடர்ன் பீரியட். ஸோ அது ஒரு முக்கியமான அம்சம் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு பக்கிங்ஹாம் கெனாலுடைய ரிப்போர்ட் அப்படி ஒன்று இருக்கு. அந்த ரிப்போர்ட் வந்து அதனுடைய ஒரிஜினல் காப்பியை வந்து மெட்ராஸ் லிட்ரேச்சர் சொசைட்டியில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் இருக்கு, எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். நீங்க கிட்டத்தட்ட விசாகப்பட்டினத்துல இருந்து மரக்காணம் வரைக்கும் இந்த பக்கிங்ஹாம் கெனாலை வெட்டியிருக்காங்க பல்வேறு காலகட்டங்களில். இது வந்து எதுக்காக வெட்டினாங்க, எப்படி ஒரு நகரத்துக்கு இது முக்கியமா தேவைப்பட்டது, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தேவைப்பட்டதுங்கிறது எல்லாத்தையும் இந்த ரிப்போர்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ், ஆரம்பகால பத்திரிகைகள், ஹிந்து, சுதேசமித்திரன் தமிழ்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஜான்டர் வந்து இதுல இந்த 20th century folk literature சொல்லுவோம். அதுல வந்து கிட்டத்தட்ட 2000 புத்தகங்கள் இருக்கு. இது வந்து குஜ்லி பாடல்கள்னு சொல்லுவாங்க, இல்ல முச்சந்தி இலக்கியம்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இப்ப இந்த ஹைகோர்ட் சிந்துன்னு ஒரு சிந்து அலங்கார, அது இந்த புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட்ல எப்படி கட்டியிருக்காங்க, அதுக்கு என்ன செலவாச்சு, அது எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, உள்ள என்ன மாதிரி விளக்குகள் இருக்கு, எவ்வளவு அகலமா இருக்கு, எவ்வளவு பெரிய உயர்ந்த சுவர் இருக்கு, இது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்லாம் இதுல இருந்து நீங்க பார்க்க முடியும். அப்புறம் பீப்புள்ஸ் பார்க், இன்னைக்கு வந்து இந்த பீப்புள்ஸ் பார்க்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட், ஒரு நகரத்துக்கு தேவையானது. இது எப்படி பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த சிந்து வழியா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த கான்செப்ட் வந்து பப்ளிக் ஸ்பேஸ் அப்படிங்கிற கான்செப்ட், அது வந்து ஒரு பார்க் எவ்வளவு முக்கியமான அம்சம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து சின்ன சின்ன பார்க்ஸா இருக்குது. ஆனா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பாவும் அவருடைய மகளும் அந்த பார்க்குக்குள்ள போறாங்க. இந்த மகள் வந்து அப்பாட்ட கேட்டு இருக்கா, இது என்னன்னு கேட்டுட்டு இருக்கா.
அப்போ வந்து அப்பா வந்து அதை வந்து அந்த பொண்ணுக்கு விவரிச்சு சொல்றாரு. அப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிந்து. அதே மாதிரி பல சிந்துகள் வந்து நீங்க பார்க்கலாம். ரயில் பத்தி சிந்து இருக்கு, டாடி ஷாப்ஸ் அதாவது கல்லுக்கடை பத்தி ஒரு சிந்து இருக்கு. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இதுல பார்க்கலாம். அப்புறம் ஒவ்வொரு நகரத்தை பத்தியும், இப்போ திருநெல்வேலி பத்தி நீங்க இந்த வேலையில பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜான்ரா. அதுக்கு அடுத்த ஜான்ரா வந்து இந்த நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய வளர்ந்துருக்கு. எல்லா ஊர்லயும் இப்படி ஒரு டி நகர் டைம்ஸ், அண்ணா நகர் டைம்ஸ், அடியார் டைம்ஸ் அப்படின்னு, தாம்பரம் டைம்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. இதை தாண்டி மெட்ராஸ் மியூசியம்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அப்புறம் சிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய ஆத்தர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ எஸ் முத்தையா ஒரு முக்கியமான சிட்டி கிரானிகுலராக இருக்கிறாரு. ஸோ அவர் புத்தகம் நிறைய டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா இப்போ ஸ்ரீராம்னு ஒருத்தர் வந்து ஹிஸ்டாரிக் ரெசிடென்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எடுத்து எக்ஸிபிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்பப்போ எக்ஸிபிஷன்ஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸிபிஷன்ஸ்க்கான பேம்ப்ளெட்ஸ் தான் இதெல்லாம். நீங்கள் வந்து இப்போ பிரிண்ட் கல்ச்சர் வந்து எப்படி பரவச்சு, எங்கெங்கெல்லாம் பரவச்சு, சென்னையில் எப்படி குவிஞ்சுது. ஒரு காலகட்டத்தில் சென்னையில் வந்து எத்தனை பிரிண்டிங் ப்ரெஸஸ் இருந்தது, பப்ளிஷிங் ஹவுசஸ் இருந்ததுங்கிறது சென்னை மட்டும் இல்லை, சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி சிட்டிஸில், நகரங்களில் இருந்ததுங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். வெறும் எங்கள் கேட்டலாக் மூலமாகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை. அப்புறம் கோயம்புத்தூர் பற்றி பல புத்தகங்கள் இருக்கு. மதுரை பற்றி இது ஒரு முக்கியமான புத்தகம், மனோகர் தேவதாஸ் சித்திரங்கள் வழியாக வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு புத்தகம் அது. இந்த மாதிரி நிறைய மதுரை பற்றி, மதுரை மியூசியம், காந்தி மியூசியம், திருநெல்வேலி பற்றி. அப்புறம் வந்து ஹெரிட்டேஜ் வாக்ஸ், நீங்க சென்னையிலயும் நிறைய ஹெரிட்டேஜ் வாக்ஸ் இருக்கு, மதுரையிலயும் ஹெரிட்டேஜ் வாக் பண்றாங்க. இந்த கிரீன் வாக் முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான தொன்மமான இடங்களை கொண்டு போய் அவர் காட்டிட்டு இருக்கிறாரு, நிறைய பேர் கொண்டு வந்து பேசுறாரு. ஸோ அந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ ஃபைனலா நான் இந்த பர்டிகுலர் இதை வச்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன். திங்களை போற்றுதும் நம்ம வந்து சிலப்பதிகாரத்தில் படிச்சிருக்கோம். அதுல வந்து பூம்புகார் போற்றுதும்னு அந்த வாழ்த்து பாடல்ல வரும். எப்படி ஒரு சிட்டியை வந்து தொடர்ந்து 5000 வருஷம் 4000 வருஷமா நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பாடல்கள் தான் நமக்கு வந்து எவிடன்ஸா இருக்குங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன்ல நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப முக்கியமான கருத்துக்களை வந்து அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. இதுல சார் சொன்னதுல முக்கியமான ஒரு விஷயமா நான் என்ன பாக்குறேன்னா, ரெஃபரன்ஸ் அண்ட் ரெட்ரீவல் சிஸ்டம். ஏன்னா இப்போ ஒரு நம்ம நூலகம் அப்படின்னு இருக்குன்னா அதுல இருக்கிற புக்ஸை வந்து நம்ம எவ்வளவு ஏதுவா தேடி எடுக்கலாம், அது எப்படி வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சில பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க ரெஃபரன்ஸ் அண்ட் ரெட்ரீவல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு. நீங்க உலகத்தை தேடி போறீங்க அப்படின்னா அதை வந்து கம்ப்யூட்டர்ல கேட்லாகிங் சிஸ்டம்ல இருக்கும், நீங்க தேடி அதை வந்து ரெட்ரீவ் பண்ண முடியும். அதை பத்தி பேசினாங்க. இன்னொன்னு அந்த குஜிலி பாடல்கள் அண்ட் முச்சந்தி பாடல்கள் பத்தி சொல்லியிருந்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து சலபதி சார் அவர்களுடைய புத்தகத்துல படிக்கிறப்போ வந்து இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து கிண்டல் ஆயிட்டே இருந்தது. அப்புறம் வந்து ஒரு மொனாலிங்கிறவங்களும் நிவேதிதா லூயிஸ் அவங்களோட இதுல அதை பாடி பாக்குறப்போ வந்து அது இன்னொரு டைமென்ஷன்ல இருந்தது. நம்மளோட ஃபிளைட்டை பத்தி இப்படி பாடியிருக்காங்க, நம்மளோட ஹைகோர்ட் பத்தி பாடியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப அழகா தொகுத்து ஒரு அழகான முன்னோட்டம் கொடுத்துட்டீங்க சார். இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் எப்படி போகுதுங்கிறது. இப்ப அடுத்து ரொம்ப நன்றி சார். இப்ப அடுத்தது நம்ம வந்து மினி அவர்கள் கிட்ட பேச போறோம், துல்கல் நூலகத்திலிருந்து. மினி வந்து ஒரு உளவியல் பட்டதாரி. குழந்தைகள் கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் நம்மளோட குரல் தேவைப்படுதோ அவர்களுக்கான குரலா இருக்கிறதுக்கும் அவர்கள் தன் குரலை எப்படி பயன்படுத்துறதுன்னு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான பங்கு அளிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க துல்கல் நூலகத்தை பத்தியும் அதோட செயல்பாடுகள் பத்தியும் பேச போறாங்க. மினி உங்களிடம். வணக்கம் எல்லாருக்கும். சோ நான் முதல்ல துல்கலுடைய பெயர் காரணத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். சோ துல்கல் அப்படின்றது அப்துல் கலாம் ஐயாவுடைய பெயர்ல இருந்து, அப்துல் அப்படின்றதுல இருந்து துல்லும், கலாம் அப்படின்றதுல இருந்து கல் அப்படின்றத எடுத்துதான் நாங்க துல்கல் அப்படின்னு பெயர் வச்சிருக்கோம். சோ எங்கெல்லாம் துல்கல் அப்படின்னா நகரப்புறத்துல இருந்து வேறுபட்டிருக்க தொலைதூர கிராமங்கள், பழங்குடியினர் இருக்கிற பகுதிகள், சோ இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வந்து நாங்க அரசு பள்ளிகள் இங்கெல்லாம் வந்து நாங்க நூலகங்கள் வைக்கணும் அப்படின்றதுதான் வந்து துல்கலுடைய முழு நோக்கமும்.
அதாவது குழந்தைகளுக்கு ஏற்ப வைக்கணும் அப்படின்றதுதான் துல்கலுடைய முழு நோக்கமா இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு ஒரு புத்தகம் அப்படின்றது ஒரு 100 நண்பர்களுக்கு இணையானது அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கும் ஒரு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ப ஆக்சசபிளா இப்போ ஒரு நூலகம் வேணும் அப்படின்னா அவங்க அவங்க அங்க இருக்கிற அந்த கிராமத்துல இருந்தோ அது தொலைதூரமா இருக்கும், அங்க இருந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பயணம் பண்ணி போய் அடைஞ்சு அவங்களோட ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லாம அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ப அவங்களோட சூழலுக்கு ஏற்ப அவங்களோட வயது அவங்களுடைய வயசுக்கு ஏற்ப அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் அங்க இருக்கு நாங்க வைக்கிற அந்த நூலகங்கள் எந்தெந்த அரசு பள்ளிகள்லாம் வைக்கிறோமோ அந்த அரசு பள்ளிகள்ல இருக்கிற பசங்களுடைய வயது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய ஆர்வம், எந்த மாதிரியான ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுல எல்லாம் அவங்க ஆர்வம் காட்டுறாங்களோ அந்த மாதிரியான நூல்கள், அவங்களுக்கு பிடிச்ச நூல்கள்லாம் நான் சிக்னல்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிஷா, நீங்க மினி அவர்கள் நூலகத்தோட இமேஜஸ் நீங்க காட்ட ஆரம்பிச்சிடலாம். ஹலோ, அவங்கள நீங்க அந்த ஒரு சில சிக்னல் ப்ராப்ளம் இருந்ததுனால மினி அவர்கள் தொடர்புல இருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க. இப்போ அந்த துல்கல் நூலகத்தோட செயல்பாடுகளோட சில புகைப்படங்கள் நம்ம பார்க்கலாம். அவங்களோட மிக முக்கியமான பங்களிப்பா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, நிறைய பள்ளிகள்ல வந்து அவங்க வந்து லைப்ரரி நூலகங்கள் உருவாக்கி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம அங்க இருக்கிறவங்களுக்கு ரீடிங் ஹேபிட்ஸ் வளர்றதுக்காக அவங்களுக்கு அந்த இடத்தை அந்த குழந்தைங்களை வச்சு ஒரு ஆர்ட் வரைஞ்சு ஒரு ஓவியங்கள் மூலமா ஒர்க் ஷாப்ஸ் மூலமா நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து முன்னாடி பேசணும் இல்லையா, ஒரு லைப்ரரி வந்து ஒரு 4 செவருக்குள்ள இருக்கிற இடமா அப்படின்னு. அப்படி இல்லாம அது வந்து மூவிங் லைப்ரரிஸ் ஆகவும் இருக்கலாம், இல்ல அது வந்து ஒரு மூவ்மெண்டாவும் இருக்கலாம். லைப்ரரிங்கிறது வந்து ஒரு நூலகம் வந்து ஒரு பெரிய செயல்பாட்டுக்கான முன்னோடியாவும் இருக்கலாங்கிறது வந்து துல்கலோட செயல்பாடுகள் மூலமா நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பேச போறது வந்து முருகன் மந்திரன் அவர்கள் கிட்ட பேச போறோம். கூகை நூலகத்திலிருந்து. அவங்க இன்னைக்கு கூகையில இருந்து தான் நம்ம கிட்ட பேசுறாங்க. இதுல முக்கியமான விஷயமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, அங்க நடக்கிற நிறைய சினிமா சார்ந்த திரைப்படம் சார்ந்த நிகழ்வுகள் அண்ட் எப்படி நீங்க வந்து ஒரு நிகழ்வு, அதுக்கப்புறம் உங்களோட புத்தக வாசிப்பு, அதுக்கான அந்த கியூரேஷன். ஸோ அதை பத்தி இன்னைக்கு வந்து முருகன் மந்திரம் சார் நம்ம கிட்ட பேச போறாங்க. அவர் ஒரு பாடலாசிரியர், 50க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காங்க. 2 படங்களுக்கு வசனகர்த்தாவாகவும் இருந்திருக்காங்க. நீங்க பேசலாம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தேசிய நூலக தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அஜயன் பாலா சார், அதுக்கப்புறமா சுந்தர் கணேசன் சார், மினி மேடம் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஜா முத்தையா பத்தி அந்த கேள்விப்படுற விஷயங்கள், அது எவ்வளவு பெரிய ஒரு ஆவண காப்பகமா அவ்வளவு பெரிய ஆவணங்களோட அது இருக்கு அப்படின்னு தெரியும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அண்ட் இதை அரேஞ்ச் பண்ற 2 பேர், முக்கியமா திரிபுர சுந்தரி மேடம் அண்ட் நிஷா மேடம், அவங்களுக்கு கூகையின் சார்பாக மனமார்ந்த மகிழ்ச்சியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கூகை நூலகம் அப்படிங்கிறது முழுக்க வழக்கமான ஒரு நோக்கம் தாண்டி வேற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் கூகை நூலகம். பொதுவாக இது சினிமா சார்ந்து இயங்கக்கூடிய உதவி இயக்குநர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தளமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூகை நூலகத்தை நாங்கள் வந்து உருவாக்கணும். கூகை அப்படிங்கிற பெயர் காரணம் வந்து, கூகை அப்படிங்கிற பெயரை வச்சது இயக்குனர் மாரி செல்வராஜ். பரியரும் பெருமாள் மூலமாக உலகம் முழுவதும் அறியப்பட்ட தம்பி இயக்குனர் மாரி செல்வராஜ் தான் இந்த கூகைங்கிற பெயரை வச்சது. இந்த கூகை நூலகம் முழுக்க இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுடைய எண்ணத்திலிருந்து உருவானது. அவர் அஜயன் பாலா சார் சொன்ன மாதிரி உதவி இயக்குனராக இருக்கும்போது அவர் வந்து அவருக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு அவரை மாதிரி உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு சரியான இடம் உட்கார்ந்து வாசிக்கவோ அல்லது அவங்க நினைச்ச புத்தகங்களை வாசிக்கவோ அவங்களுக்கு போதுமான ஒரு சரியான ஒரு பொருளாதார சூழலும் இல்லை. அதே டைம்ல அவங்களுக்கான அந்த இடமும் இல்லை. பெரும்பாலும் வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சந்திக்கிறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா டீ கடைகள்ல தான் சந்திப்பாங்க. நீங்க சென்னையில இருக்கிற அந்த பிரசாத் லேப் அண்ட் ஸ்டூடியோ இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலம் சாலையில போனீங்கன்னா
அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த குமரன் காலனி மெயின் ரோடு போனீங்கன்னா ஏகப்பட்ட டீ கடை இருக்கும். இந்த மாதிரியான டீ கடை, காவேரி கார்னர், இந்த மாதிரியான வந்து டீ கடைகள்ல தான் உதவி இயக்குனர்கள் சந்திச்சு வந்து பேசுவாங்க. ஸோ அவங்க சந்திச்சுக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, அவங்க ஆசைப்படுற விஷயங்களை உலகத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகங்கள் வந்து நம்ம வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கூகை நூலகம். கூகை நூலகத்தினுடைய தொடக்கத்தில் வந்து இயக்குனர் ப. ரஞ்சித், இயக்குனர் மாரி செல்வராஜ், இயக்குனர் அதியநாதிரை, இரண்டாம் உலகப் போரின் கடைசி கூண்டு படம் மூலமாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் அறிமுகமான அதியநாதிரை, அதுக்கப்புறம் இயக்குனர் கவின் ஆண்டனி, அதுக்கப்புறம் முருகன் மந்திரம், நான், அந்த 5 பேர் தான் எங்களுடைய வந்து முயற்சியில் இயக்குனர் ரஞ்சித் அவருடைய வழிகாட்டுதல நாங்கள் அந்த லைப்ரரியை தொடங்கணும். கூகையுடைய அந்த பெயர் காரணம் என்ன அப்படின்னா, கூகை அப்படிங்கிறதே வந்து பொதுவாக தவிர்க்கப்படுற விஷயங்களை வந்து முன்னிறுத்தணும். நீலம் பண்பாட்டு மையம் வந்து இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் நீலம் பண்பாட்டு மையம் வந்து உருவாக்கும் போது, நீலம் பண்பாட்டு மையம் அதனுடைய செயல்பாடுகள் ஒரு ஒரு சமூகத்தை அல்லது ஒரு மக்களை புரிந்து கொள்வதில், அந்த மக்களுடைய மனத்தை, உளவியலை, அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து நிர்ணயிப்பதில், தீர்மானிப்பதில் வந்து மிகப்பெரிய அளவுல கலையும் ஊடகங்களும் வந்து பங்கு வகிக்கின்றன. அப்போ சுந்தர் கணேசன் சார் சொல்லும்போது அழகா சொன்னாங்க, ஒரு தகவல் வந்து புத்தகமாக பதியப்படும் போது அது வந்து நேரடியாக நேர்மையானதாக இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை. அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு, அபிஷியல் இருக்கு, அன்அபிஷியலா நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ வரலாறு எப்பவுமே வந்து ஒரு சமத்துவமானதா வந்து இல்லை, எல்லாருக்கும் வந்து ஈக்குவாலிட்டியை வந்து கொடுக்கறதுல நிறைய பிரச்சனைகள் எப்பவுமே எல்லா நிலப்பரப்புலையும் எல்லா நாடுகள்லையும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு சமத்துவத்தை அல்லது ஒரு மாடர்னான ஒரு சொசைட்டியை, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் எல்லா சுதந்திரமும் எல்லாருமே சேர்ந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சொசைட்டி உருவாகணும் அப்படின்னா, அந்த சொசைட்டியை உருவாக்குறதுல மேனிப்புலேட் பண்ணப்படுற விஷயங்கள் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. மேனிப்புலேட் பண்ணப்படுற விஷயங்கள் கலை மூலமாக, ஊடகம் மூலமாக வந்து சொல்லப்படுகிற விஷயங்கள். ஏன்னா கலையும் ஊடகங்களும் சேர்ந்துதான் ஒரு பண்பாட்டை நிர்ணயிக்குது இல்லையா? அந்த பண்பாட்டை நிர்ணயிக்கிற விஷயத்துல வந்து சினிமா ஒரு மிகப்பெரிய வெகுஜன ஊடகமா, மாஸ் மீடியாவா இருக்கிறனால சினிமாக்குள்ள வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உலகத்தை பற்றிய ஒரு பரந்துபட்ட பார்வை வேணும். அதாவது உலகம்ங்கிறது ரொம்ப சின்னது இல்லை, தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஒரு சின்ன நாடு மட்டும் இல்லை, வெறுமனே ஒரு 700 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு சின்ன நாடு மட்டும் இல்லை, ஒரு 8 கோடி பிளஸ் மக்கள் இருக்கக்கூடிய அது மட்டும் இல்லை. உலகம் வந்து ரொம்ப பெருசு, 700 கோடி மக்களுக்கானது. அப்ப 700 கோடி மக்களுடைய வாழ்க்கை என்ன, வாழ்வியல் என்ன, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எது நல்ல கலாச்சாரம், எது நல்ல பண்பாடு, எதை நம்ம முன்னிறுத்தணும், எதை முன்னிறுத்தக்கூடாது, ஏன் அதை முன்னிறுத்தணும், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இந்த கலைத்துறையிலையும் ஊடகத்துல இருக்கிறவங்களுக்கும் தெரிய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்படி தெரிய வைக்கிறது மூலமாக நாம் மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும். ஏன்னா இவங்க எல்லாம் லீடர்ஸ், என்ஜின் மாதிரி இருக்காங்க, இவங்க தான் இழுத்துட்டு போறாங்க. ஸோ இழுத்துட்டு போறவங்க வந்து ரொம்ப சரியான பாதையில இழுத்துட்டு போனா, ஒரு கலைத்துறையில இருக்கவங்க, ஒரு ஊடகத்துறையில இருக்கக்கூடியவங்க ஒரு சரியான பாதையில இழுத்துட்டு போனா, அந்த கலையும் அந்த ஊடகமும் சேர்ந்து இழுத்துட்டு போறக்கூடிய சமூகம் வந்து மிக சரியான திசையில பயணிக்கும். அங்க ஒரு வர்க்க சமத்துவம் வந்து இருக்கும். கண்டிப்பா வர்க்க பிரிவினை அங்க இருக்காது, பாலின வந்து பிரிவினை அங்க இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, மத மோதல்கள் இருக்காது. ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய மனம் வந்து என்னவாக வந்து தன்னை நினைக்குதோ அந்த நினைப்பில் இருந்துதான் எல்லா பிரிவினைகளும், எல்லா ஏற்றத்தாழ்வுகளும், எல்லா ஆதிக்க மனநிலையும் உருவாகுது. அப்போ ஒரு தனி மனிதன் தன்னை தான் எவ்வாறு புரிந்து கொள்கிறான், தன்னை எப்படி முன்னிறுத்த ஆசைப்படுகிறான் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம வந்து ரோல் பிளே பண்ண வேண்டியிருக்கு. அதனாலதான் வந்து நம்ம கூகையை வந்து கலை இலக்கியத்துறையினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடிய வருங்கால ஆளுமைகளுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பரவலான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து கூகையில அது சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. முக்கியமான படங்கள், மக்கள்கிட்ட போய் சேர்ற பேசப்படுற படங்கள், விவாதிக்கப்பட வேண்டிய படங்களை பத்தி தொடர்ந்து இங்க விவாதங்கள் நாங்க பண்ணோம். அது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சு படக்குழுவினரையும் சம்மந்தப்பட்டவங்களையும் வச்சு அந்த படம் சார்ந்த ஒரு விவாதங்கள் நடக்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து புதுசா வந்து தெரியுது. அப்ப அந்த புதுசாக தெரியறது மூலம்தான் என்ன பழசு இருந்துச்சு, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம என்ன அதுல பண்ண முடியும், எது பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கறதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு பரியேறும் பெருமாள் வருவதற்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் போது அதுக்கப்புறமா ஒரு அசுரன் வர முடியும், ஒரு அசுரன் வரும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தேவையை அல்லது ஒரு வெளியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நோக்கமா இருந்தது. அந்த அடிப்படையில தான் இங்க புத்தகங்களும் இங்க இருக்கும். இங்க வந்து 7000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் நிறைய நன்கொடைகள் மூலமாக வாங்கினது, நிறைய நண்பர்கள், சினிமாத்துறை, இலக்கியத்துறை நண்பர்கள்லாம் கொடுத்தது. இப்படியாக 7000த்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இப்போ இங்க இருக்கு. என் பக்கத்துல நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர், நீல கலர்ல இருக்கக்கூடியது வந்து அம்பேத்கருடைய நூல் தொகுதி. அவருடைய நூல் தொகுதிங்கிறது பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்காது, மொத்தமாக அதுவும் கிடைக்காது. ஸோ இங்கே வந்து அம்பேத்கருடைய நூல் தொகுதியை வந்து மொத்தமாக இங்கே படிக்கலாம். இந்த ரேக்குங்கிறது பர்டிகுலராக என்ன அப்படின்னா வந்து உலகத்தினுடைய முக்கியமான சித்தாந்தங்களாக இருக்கக்கூடிய மார்க்சியம்,
அம்பேத்கரியம் அண்ட் இந்தியாவில் முக்கியமான சித்தாந்தங்களாக, இந்தியாவிலிருந்து உலகுக்கு சொல்லப்பட்ட சித்தாந்தங்களாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்பேத்கரிசம் அண்ட் மார்க்சியம், இந்த ரெண்டுமே இந்த 3 சார்ந்த புத்தகங்கள் இங்க ரொம்ப பெரிய அளவில் இருக்கு. பெரியாருடைய வந்து அந்த குடியரசு தொகுப்பா இருக்கட்டும், இல்லைன்னா மார்க்சியத்தோட அந்த மூலதன தொகுப்பா இருக்கட்டும், எல்லாமே இங்க வந்து மொத்தமா இங்க கிடைக்கும். இந்த சித்தாந்தங்கள் என்ன முன்னிறுத்துது, எதை பேசுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெறுமனே சினிமா, இலக்கியம், நாவல் அப்படிங்கிறத தாண்டி இந்த விஷயங்களை அரசியல் பொலிட்டிக்கலா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இது தண்ணீர் ராக்கில் இவ்வளவு புத்தகங்கள் மொத்தமாவே இது முழுக்க முழுக்க இந்த 3 சித்தாந்தங்கள் கோட்பாடுகள் குறித்து தான் பேசுற புத்தகங்கள் இங்க இருக்கு. இது தவிர இன்னொரு போட்டோ நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ராக்கா வந்து கொஞ்சம் டயகனல் ஷேப்ல ஸ்கோர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வெர்டிகலா வச்ச மாதிரி இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா, நாங்க நிறைய இயக்குநர்கள்ட்ட வந்து பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா வந்து வருங்கால சினிமா துறையில சாதிக்க விரும்புற உதவி இயக்குநர்களுக்கு அல்லது சினிமா துறையில எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சாதிக்க விரும்புறவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி புத்தகங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 இயக்குநர்கள்ட்ட, அதாவது மிகப்பெரிய அளவுல மக்களால் அறியப்பட்ட இயக்குநர்கள்ட்ட நாங்க வந்து பேசணும். அவங்க வந்து நமக்கு நிறைய பேர் வந்து புத்தகங்கள் கொடுத்தாங்க. அவங்களே வந்து இயக்குனர் பாரஞ்சித்தில் தொடங்கி இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் ராம், இயக்குனர் அப்புறம் ரோஹிணி மேடம், இயக்குனர் புஷ்கர் காயத்ரி, அப்புறம் தனஞ்சயன் சார், இப்படி நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மீரா கதிரவன் சார், இப்படி நிறைய பேர் அவங்களுடைய புத்தகங்கள் சஜஸ்ட் பண்ணி இந்த புத்தகங்கள்லாம் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வருங்கால தலைமுறைக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி அந்த புத்தகங்கள் கொடுத்தாங்க. அது அவங்க பேர் போட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தனியாக வந்து அங்க அதை அடுக்கி வச்சிருக்கோம். அது பெரிய அளவுல வந்து அந்த புத்தகங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பின்னணியில இருந்து அவங்க சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேற வேற பிளேவர். இப்போ மாரி செல்வராஜ் ஒரு பிளேவர், ரஞ்சித் ஒரு பிளேவர், ராம் ஒரு பிளேவர், புஷ்கர் காயத்ரி ஒரு பிளேவர், தனஞ்சயன் ஒரு பிளேவர், இப்படி ரோஹிணி மேடம் ஒரு பிளேவர், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேவர்ல இருந்து அவங்க செலியன் சார் வந்து இசை சார்ந்த புத்தகங்கள் ஒரு பெரிய தொகுப்பு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான வேற வேற பிளேவர்ல இருந்து அவங்க பார்த்த உலகத்துல இருந்து ஒரு விஷயத்த மொத்தமா கொடுக்கும்போது இங்க வரவங்களுக்கு அவங்களுடைய பார்வையில இருந்து அவங்க பார்த்த விஷயங்களை வந்து மொத்தமாவே இங்க கிடைச்சிருது. அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல வரவா ஒரு பிளஸ் பாயிண்டா ஒரு வரமா நம்ம நினைக்கிறோம். அது தவிர சினிமா சார்ந்த புத்தகங்கள் வந்து எல்லா சினிமா துறையினுடைய திரைக்கதை, இயக்கம், அது சம்பந்தமா வந்து சினிமோட்டோகிராஃபி, போட்டோகிராஃபி, இது சம்பந்தமா நிறைய புத்தகங்கள் வந்து தனியாகவே வந்து ஏற்கனவே ரேர் புக்ஸ் எல்லாம் வந்து நாங்க வந்து யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக சிலதெல்லாம் பிரிண்ட் எடுத்து கூட வந்து இங்க வச்சிருக்கோம். அதை வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வாசிப்புழு வச்சிருந்தோம். 5C அப்படிங்கிற ஒரு புத்தகம் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சினிமாட்டோகிராஃபில சினிமால பெரிய ரோல் பிளே பண்ணுது. அது தொடர்ந்து வந்து டெய்லி வந்து ஒரு 2 hours 3 hours வந்து இங்க டேவிட் அப்படிங்கக்கூடிய ஒரு உதவி இயக்குனர் வாசித்து ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் அதை வாசித்து தொடர்ந்து அவங்களுக்குள்ள விவாதிச்சு அந்த புத்தகத்தை பத்தி அவங்க நேரடியாக வாசித்து உரையாடல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க, தொடர் வாசிப்பின் மூலமாக. அதுக்கப்புறம் பெரிய போட்டோகிராஃபர் நிறைய வந்து எக்ஸிபிஷன்ல வந்து கலந்துக்கிட்ட ஜெய்சிங் நாகேஸ்வர் அப்படிங்கிற அந்த போட்டோகிராஃபர் கம் சினிமாட்டோகிராஃபர் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு செஷன் இங்க நடத்தினாங்க. போட்டோகிராஃபி வந்து ஒர்க் ஷாப் நடத்தினாங்க. இங்க கூகையில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் பெரும்பாலும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் நடக்கும். கட்டணம் வந்து இருக்காது. அப்படி கட்டணம் இருந்தால் கூட ரொம்ப மினிமலான ஒரு கட்டணம் தான் இங்க இருக்கும். தொடர்ந்து புத்தக வெளியீடுகள், புத்தக விமர்சனங்கள், சினிமா விமர்சன கூட்டங்கள், ஒர்க் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் செமினார்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கிரீனிங்ஸ் அண்டு தொடர்ந்து வாரம் முழுவதுமே வந்து கூகை வந்து விடுமுறை கிடையாது. காலை 9 மணிலிருந்து இரவு 9 மணி வரை வந்து திறந்திருக்கும். கூகைக்கு வந்து விடுமுறை கிடையாது. அரசு விடுமுறை நாட்களை தவிர பெரும்பாலும் கூகை வந்து விடுமுறை இருக்காது. எல்லா நாட்களிலும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சினிமா துறையில இருக்கிறவங்க இந்த அட்மாஸ்பியருக்காக, இந்த கூலான அட்மாஸ்பியருக்காக வந்து நிறைய பேர் வந்து இங்க வாசிக்க வருவாங்க. தொடர்ந்து பண்பாட்டு தளத்துல மிகப்பெரிய விஷயங்களை வந்து கூகை முன்னெடுத்துட்டு கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த மிகப்பெரிய இம்பாக்டை இந்த கால சினிமா தலைமுறைகள் மத்தியில வந்து உருவாக்கி இருக்கு. தொடர்ந்து கூகையோட அந்த வீடியோஸ், கூகையில அந்த டிஸ்கஸ் பண்ணப்பட்ட வீடியோஸ் வந்து இன்னைக்கு வரை வந்து அது திரும்ப திரும்ப பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் அவருடைய அந்த எண்ணம், அவருடைய கனவு, அந்த லட்சியம் கிட்டத்தட்ட அவர் ஆசைப்பட்ட அதை நோக்கி வந்து பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அது கூடவே நாங்க எல்லாரும் இருக்கோம் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். பொதுவா ஒரு நூலகம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நூலகம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம். நூலகம் அமைதியா இருக்கிறதா எல்லாரும் நம்ம நம்புறோம். ஆனா ஒரு நூலகம் வந்து அமைதியா இருக்க முடியுமா? நூலகம்ங்கிறது வந்து ஒரு மாய உலகம் தான். ஒரு நூலகம் எப்படி அமைதியா இருக்க முடியும்? ஒரு நூலகத்துல வாசிக்கிற ஒருத்தர் வந்து எப்படி அமைதியா இருக்க முடியும்? ஒரு நூலகத்துக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்கும், எவ்வளவு கோபம் இருக்கும், எவ்வளவு வன்மம் இருக்கும், எவ்வளவு வாழ்க்கை இருக்கும், எத்தனை மொழிகள் இருக்கும், எத்தனை காலம் இருக்கும், எத்தனை நாடு இருக்கும், எத்தனை உடை கலாச்சாரம் இருக்கும், எத்தனை உணவு கலாச்சாரம் இருக்கும், எத்தனை துரோகம் இருக்கும்,
எத்தனை சண்டை இருக்கும், எத்தனை சமாதானம் இருக்கும், எத்தனை காதல் இருக்கும், எத்தனை காமம் இருக்கும். ஸோ ஒரு நூலகத்துக்குள்ள எத்தனையோ கோடியான மனிதர்கள் வந்து அங்குமிங்கும் உலவிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அத்தனை கோடி மனிதர்களோடையும் நேரடியாக அவங்க வாழ்க்கையை அவங்க அனுமதியோடையோ அனுமதி இல்லாமலையோ பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து நூலகத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு கிடைக்குது. அப்படி வரும்போதுதான் இத்தனை கோடி மனிதர்களா, இத்தனை கோடி உணர்வுகளா, இத்தனை கோடி பிரச்சனைகளா, இத்தனை கோடி அதாவது சுகங்களா, இத்தனை கோடி சந்தோஷங்களா அப்படிங்கிறது வந்து புரிய ஆரம்பிக்கும் போது ஒரு தனி மனிதர் வந்து தன்னை ஒரு சின்ன விஷயமா பார்க்கறதுல இருந்து தன்னை ஒரு சிறு அங்கத்தில் ஒரு சிறு குழுவினுடைய உறுப்பினராக பார்ப்பதிலிருந்து தன்னை ஒரு சிறிய விஷயமா பார்க்கறது அவன் என்ன பண்ணானா ஒரு பரந்துபட்ட அறிவுக்குள்ள தன்னை வந்து கொண்டு போறான். நாம் என்பது ஒரு இந்த பூமியில வாழக்கூடிய உலக மனித சமூகத்தினுடைய ஒரு அங்கம், அதுல ஒரு சின்ன பார்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். நம்ம மட்டுமே இல்லை, நம்ம கல்ச்சர் மட்டுமே இல்லை, நம்ம மொழி மட்டுமே இல்லை, நம்மளுடைய சிந்தனை மட்டுமே இல்லை, நம்ம மட்டுமே இல்லை அப்படின்னு புரியும் போதுதான் சக மனிதனை நேசிப்பதற்கான ஒரு புள்ளி அவன்கிட்ட இருந்து தொடங்கும், ஒரு கதவு அவன்கிட்ட திறக்கும். ஸோ அந்த கதவு நாள்தோறும் குகையில் திறக்கப்படுகிறது, ஒவ்வொரு நூலகத்திலும் திறக்கப்படுகிறது என்பதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் மறுபடியும் நூலக தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி சார். நீங்க வந்து இந்த நூலகம், அதுக்கப்புறம் வந்து இந்த சைலன்ஸ் அப்படிங்கறது ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அது எங்கேயோ ஒரு இடத்துல படிச்ச ஞாபகம். நூலகம் மாதிரி சத்தமான இடம் எங்கேயுமே கிடையாது. அந்த சத்தத்தை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க நூலகத்தை பாக்குற பார்வையே மாறிடும் அப்படின்வாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பரக்குரர்கள், பல முகங்கள். இப்போ அது வந்து துல்கல் அவங்க செய்யற குழந்தைகளோட இருந்த செயல்பாடை பத்தி மென்ஷன் பண்ணதா இருக்கட்டும், இல்ல சுந்தர் சார் அவர்கள் சொன்ன பல பேரோட வாய்ஸஸ், சப்லாக்டன் வாய்ஸஸ்னு அவர் சொன்னார் இல்லையா, அந்த அங்க இருக்க புக்ஸ் மூலமா அந்தந்த டைம் பீரியட். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அந்த வார்த்தைகள் அந்த புத்தகம் மூலமா நம்ம ஏத்துக்கிறோம். ஸோ அது ஒரு குரல் வந்து நம்ம சேகரிச்சுட்டே இருக்கோம். அது வந்து ஒரு லைப்ரரி அப்படிங்கறத தாண்டி அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்துது. ரொம்ப நன்றி சார். நம்ம இப்போ அடுத்து வந்து எப்பவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி பத்தி ஒரு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஏன் நான் சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு 200 வருடங்கள் பாரம்பரியம். இமேஜஸ் காட்டிடுறீங்களா நிஷா? ஓகே, இது வந்து ஒரு 200 வருட பாரம்பரியம். இங்க வந்து ஒரு 1800 1800s அது அந்த ஸ்டார்டிங்ல வந்து ஆங்கிலேயர்கள் இங்க இருந்தப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஊரை பத்தி புரிந்துக்க வேண்டிய நிறைய தேவைகள் இருந்தது. நம்ம ஊரோட வரலாறு, நம்ம ஊரோட ஜியாகிரபி, நம்ம ஊர்ல இருக்கிற பல மனிதர்கள், நம்மளோட மொழிகள், நம்மளோட கலாச்சாரம், இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிற நிறைய தேவை இருக்கு. அப்போ அவங்க வந்து காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படிங்கிற வந்து ஒரு கல்லூரியை நிர்வகிக்க முடிவு பண்றாங்க. அப்போ அது வந்து நுங்கம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வைக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா அங்க வந்து நம்ம ரோட் வழியாகவும் வர முடியும், அதே மாதிரி நம்மளோட கூவம் வழியாகவும் வர முடியும். ஸோ 2 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஸோ அவங்க அந்த நுங்கம்பாக்கம் வில்லேஜ்ல இருக்கிற மூர்ஸ் கார்டனுங்கிற ஒரு ஆர்மேனியரிடம் இருந்த ஒரு இடத்துல அந்த கல்லூரியை கட்டுறாங்க. அதுல நிறைய ஆவணங்கள் சேகரிக்கப்பட்ட நிறைய புகைப்படங்கள், நிறைய ரிசர்ச் பண்றாங்க, சேகரிச்சுட்டே வராங்க. அப்போ நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு சேருது, நிறைய புத்தகங்கள் சேருது. அப்படி அந்த புத்தகங்கள் வைப்பதற்காக பிரத்யேகமாக 1900 ஸ்டார்டிங்ல கட்டப்பட்ட நூலகம் தான் வந்து இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி. இப்போ நீங்க பாக்குற இமேஜஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவர் எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்துல, பிரிட்டிஷர் காலத்துலன்றதுக்காக அவர் பண்ண ஒரு இமேஜரி தான் இது. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு லெண்டிங் லைப்ரரி அண்ட் ஐ திங்க் புக் டெலிவரி இருக்கிற வெகு சில நூலகங்கள்ல இது ஒண்ணு. ஏஷியாவிலேயே ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஒரு இது வந்து குழந்தைகளுக்கான நிகழ்வு. நாங்க இப்போ ஒரு கடந்த 4 வருடங்களா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எல்லா சனிக்கிழமைகளும் வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் வந்து புக் பாதுகாப்பது எப்படி, புக்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும், கேட்டலாகிங் பண்றது, ரெஃபரன்ஸ் பத்தி அவங்க கத்துக்கலாம். லைப்ரரிக்கோ வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா எங்களது வந்து கம்ப்ளீட்லி என்ன சொல்றது, மெம்பர்ஷிப்னால ஃபங்க்ஷன் ஆகுற ஒரு லைப்ரரி. இட் இஸ் ஓப்பன் டு ஆல். நீங்க சனிக்கிழமைகள்ல வந்து எங்களோட நிகழ்வுகள், எங்களோட எக்ஸிபிஷன்ஸ் அதெல்லாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புகைப்படம். MLS பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்க நேரத்துல 2 குழந்தைங்க வந்து புக் எடுத்துட்டு வந்து வெளியில படிச்சுட்டு இருந்தாங்க. என்ன 2 பசங்களை காணுமே அப்படின்னு தேடி வரப்போ அவங்க 2 பேரும் இங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளோட எனக்கு இந்த வெளியில இருக்கிற அந்த பழமையின்
ஒரு ஒரு பேக்ரவுண்ட். அதுல 2 குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறது, அதுவும் 2 லாங்குவேஜோட புக் ரொம்ப சீரியஸா ஒருத்தர்கிட்ட கூட ஒருத்தர் பேசாம படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து நூலகங்கள் ஏற்படுத்தி தர வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் அந்த நூல்களோட இம்பார்ட்டன்ஸையும் கொண்டு போய் அழகா சேர்த்துரும். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ சென்னை போட்டோ பின்னாலேயோட எக்ஸிபிஷன் போன வாட்டி வச்சிருந்தோம். அதுல வந்து எப்படின்னா ஒரு அந்த காலத்துல எங்களோட ஒரு சைட் ரூம் எப்படி இருந்திருக்கும் ஒரு 100 வருஷம் முன்னாடி அப்படிங்கறத பத்தி லிஸ்ட்னு ஒருத்தங்க வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து கழுத மேலேயே இருக்கிற ஒரு நூலகம் பத்தி புட்டு அவர்களோட ஒரு எக்ஸிபிட் இருந்தது. அப்புறம் ஏஞ்சலா அப்படிங்கிறவங்க அததான் வந்து இவர் பார்த்துட்டு இருக்காரு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புகைப்படம். இவர் வந்து 4 மணி நேரம் செலவிட்டாரு அந்த ஒரு நம்ம லைப்ரரியில இருக்கிற புத்தகங்களை பாக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் செலவிட்டாரு. அண்ட் நான் வந்து ரொம்ப என்ன சொல்றது சில புகைப்படங்களை மட்டும் உங்களுக்கு நான் இங்க ஷேர் பண்றேன். ஏன்னா எப்படிலாம் வந்து ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் ஆகலாம். ஏன்னா இது வந்து ஒரு 110 வருடங்களுக்கு மேலா இயங்கிட்டு இருக்க ஒரு கட்டிடம். இன்னொன்னு வந்து இப்போ நம்ம வந்து கேட்லாகிங், ஆர்கிவ்ஸ் அதை பத்தி எல்லாம் பேசுறப்போ வந்து நம்ம வந்து ஏர் கண்டிஷனிங் பத்தி பேசுறோம், நம்ம வந்து அந்த கிளைமேட்டிக் கண்ட்ரோல் பத்தி எல்லாம் பேசுறோம் இல்லையா. இப்போ நம்ம மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கட்டிடமே இப்போ நிறைய ஏதாவது இந்த நகரத்தை புரிஞ்சுக்கிறதுலன்ற கான்டெக்ட் நான் எங்க பாக்குறேன்னா, நம்ம மறந்து போன சில கட்டிடக்கலைகளை பத்தி கத்துக்கிறதுக்கும் இங்க வராங்க. நிறைய மாணவர்கள் வந்து கேக்குறாங்க, எப்படி வந்து இது என்ன செவரு, இது ஏன் வந்து வெளியிலைக்கும் உள்ளைக்கும் இவ்வளோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கு, இல்ல புக்ஸ் எல்லாம் இப்படி ஏசி எல்லாம் இல்லாம நம்ம வச்சுக்கலாமா அப்படிங்கிறது. அந்த ஒரு இதுல என்ன சொல்லணும்னா இதோட ஹைட் 28 அடி, அதுக்கப்புறம் டபுள் லேயர்ட் விண்டோஸ், அதுக்கப்புறம் நல்ல காற்றோட்டம், நல்ல வெளிச்சம். இப்போ நம்ம அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்னு பேசுறோம் அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இது செட் பண்ற மாதிரி பேசுறோம்ல, இதுல நேச்சுரலாவே அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி அப்படிங்கறது வந்து அது ஒருத்தரோட செயல்பாடு கிடையாது. நிறைய வாலண்டியர்ஸ், ரொம்ப டெடிகேட்டடான கமிட்டி மெம்பர்ஸ், எங்களோட ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பேசுற மாதிரி ஒரு கல்ச்சுரல் கான்டெக்ட்ல லைப்ரரிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்ப எல்லாரும் நம்மளோட ஒரு எந்த நூலகம் சார்ந்து இருக்கமோ அதை பத்தி ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனோட ஒரு சின்ன இதோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆடியன்ஸ் நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கூட நீங்க வந்து இந்த சாட் பாக்ஸ்ல போடலாம், அதுக்கும் நாங்க பதில் அளிப்போம். இப்போ அடுத்தது நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கான புத்தகங்கள், அந்த குழந்தைகளுக்கான புத்தகங்கள்ல அதுல இருக்க போட்டோ புக்ஸ் அது ஒரு பகுதி. இன்னொன்னு புகைப்படம் சார்ந்த ஆவணங்கள் அது எவ்வளவு முக்கியம். இப்ப வந்து கூகை அப்புறம் பாலமகேந்திரா லைப்ரரி பத்தி நீங்க பேசுறப்போ வந்து நிறைய ஸ்கிரீன் பிளே புக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பிக்சரஸ் புக்ஸ் பத்தி பேசுனீங்க. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கலாம், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து ஆக்சசபிளா இல்லாம இருந்தது, ஸோ அதுக்காக ஒரு நூலகம் தேவைப்பட்டதுன்னு. ஸோ அது எவ்வளவு முக்கியமா நீங்க பாக்குறீங்க. அண்ட் சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும் நான் கேட்க விரும்புறது என்னன்னா, இந்த மாதிரி புகைப்படம் சார்ந்த ஆவணங்களை காப்பாத்துறது எவ்வளவு கடினமான விஷயம், அண்ட் அதுக்கான முன்னெடுப்புகள் எவ்வளவு முக்கியமானதுன்றத பத்தியும். அண்ட் நிஷா, மினி அவர்கள் கிட்ட வந்து குழந்தைங்களுக்கு இந்த போட்டோ புக்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், அண்ட் அது வந்து லைப்ரரிஸ் போய் சேர்க்க வேண்டியது வந்து பங்கு எப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து சுந்தர் சார் அவர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம், தொடங்கலாம். நீங்க புகைப்படங்களை பத்தி கேட்டீங்க. ஆமா, புகைப்படங்களை பாதுகாக்கிறது வந்து காகிதத்தை பாதுகாக்கிறத விட ரொம்ப கடினமானது. ஏன்னா நம்ம காகிதத்துல இருக்கக்கூடிய முதல்ல அதுல இருக்க கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். நம்ம பேப்பர்ல வந்து உங்களுக்கு ஒரு 200 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும்னு நான் சொன்னேன். நான் அதுல இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை பொறுத்து தான் வந்து பேப்பர் வந்து டிட்டீரியரேட் ஆகிறது வந்து நிர்ணயிக்கப்படுது. சீக்கிரமா அழிஞ்சு போகுமா இல்ல ரொம்ப நாள் நீண்ட நாள் இருக்குமாங்கிறது. இப்போ வந்து 19ஆம் நூற்றாண்டு இல்ல 18ஆம் நூற்றாண்டுல தயாரிக்கப்பட்ட காகிதத்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அப்ப வந்து சோர்ஸ் இருக்கு பாருங்க, அதுல இருக்கக்கூடிய காட்டன் ஃபைபர், நல்ல காட்டன் ஃபைபர் கிடைச்சது, அதுக்கப்புறம் நல்ல தண்ணி கிடைச்சது ப்ராசஸ் பண்றதுக்கு. ஆமா, இன்னைக்கு அதுக்கப்புறம் என்னது 20ஆம் நூற்றாண்டுல வந்து எல்லாமே கெமிக்கல் இண்டஸ்ட்ரியலைஸ் ஆயிடும் போது நமக்கு மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிக்கும் போது அமிலத்தை பயன்படுத்தி அதை வந்து ப்ளீச் பண்றாங்க காகிதத்தை வந்து வெள்ளையா இருக்கிறதுக்காக. ஸோ அதுல வந்து அந்த அதுல அந்த அமிலத்தன்மை வந்து ரியாக்ட் பண்ணி சீக்கிரமா கலர் மாறும், அதுக்கப்புறமா உடஞ்சு போயிடும். அது முக்கியமானது. இப்போ அதுக்கு மேல இப்ப அந்த மாதிரி ஒரு காகிதத்துல நீங்க ஒரு கெமிக்கல் கோட்டிங் கொடுக்குறீங்க.
போட்டோகிராஃபிக் பேப்பர்ல கோட்டிங் கொடுக்கும்போது அந்த அது முழுக்க முழுக்க கெமிக்கல்ஸ் தான் எல்லாமே. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து நீங்க நியூட்ரலைஸ் ஆகலைன்னா அது ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அதை அரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க பூச்சி அரிக்கலைனாலும் காத்துல இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துட்டு ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு அரிஞ்சுக்கிட்டே தான் வரும். ஸோ அந்த சூழல்ல அதை அந்த கெமிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிட்டு அது வந்து எதோட வைக்கலாம் எதோட வைக்கக்கூடாது, என்ன டெம்பரேச்சர்ல வைக்கணும் எந்த டெம்பரேச்சர்ல வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து போட்டோகிராஃப்ஸ் வந்து பாதுகாக்க முடியும். ஸோ போட்டோகிராஃப்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல பரவி இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃப்ஸ் இஸ் ஈஸியர் டு ப்ரிசர்வ் பிளாக் அண்ட் ஒயிட் தென் டு ப்ரிசர்வ் கலர் போட்டோஸ். ஏன்னா கலர்ல வந்து இன்னும் அதிகமான கலர்ஸ் இருக்கு, கெமிக்கல்ஸ் இருக்கு. அதனால முதல்ல சோர்ஸ், அதுக்கு மேல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும், மூணு வந்து ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா. அண்ட் இப்போ நம்ம ரோஜா முத்தையா லைப்ரரி அப்படின்னு வரப்போ எந்த ஒரு புகைப்படம் சார்ந்த புத்தகத்தையோ ஆவணத்தையோ ரொம்ப தேடி வராங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, இந்த பர்டிகுலர் இது வந்து போட்டோகிராஃபி சார்ந்ததுல ரொம்ப அதிகமா கேட்கப்படுவது ஆர் ரெஃபர் பண்றதுக்கு அதிக ஸ்காலர்ஸ் வராங்கன்றது எதை சொல்வீங்க சார்? போட்டோகிராஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சினிமா தான் அதிகம். சினிமா துறையில இருந்து தான் சினிமா ரிசர்ச்சர்ஸ் தான் அதிகமா வந்து அதை பயன்படுத்துறாங்க. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து எல்லா வாரமும் ஒரு ரிக்வெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். சினிமா பகுதியில இருந்து போட்டோஸ் இமேஜஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அது அதிகமா ஆராய்ச்சி பண்றதும் சினிமா தான். 2 ஏரியாஸ்ல பண்றாங்க. ஒன்னு வந்து சினிமா ஸ்டடிஸ், இன்னொன்னு தலித் ஸ்டடிஸ். இது 2 தான் அதிகமான ஆராய்ச்சிகள் இங்க வந்து வராங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்தது அஜயன் பாலா சார், நீங்க பகிர்ந்துக்கலாம். போட்டோ சார்ந்த புத்தகங்கள் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நிறைய ஆக்சஸ் பண்ண முடியாம இருந்தது, அதற்கான ஒரு வெளியா இருக்கணும் அப்படின்னு. சோ அதை பத்தி சில வார்த்தைகள், எந்த மாதிரி புத்தகங்கள் இந்த போட்டோ புக்ஸ்க்கான நிறைய ரீச் இருக்கு அப்படிங்கிறது. ஹலோ அஜயன் பாலா சார், ஹலோ அன்மியூட் பண்ண சொல்லுங்க அவரை. ஓகே, சாரி. சார் சொன்ன மாதிரி எங்க இண்டஸ்ட்ரியில தான் ரொம்ப டிமாண்ட். ஏன்னா நானே வந்து நாங்க எங்க ஒரு ஃபில்மே வந்து நாங்க அப்படிதான் ஒரு மதராசப்பட்டினம்னு ஒரு ஃபில்ம் வந்து நான் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் ஒர்க் பண்ணுவேன். அந்த ஃபில்மே வந்து நம்ம அது சார் ஒரு மதராசப்பட்டினம்னு ஒரு புத்தகத்தோடைய போட்டோ புக்கை பேஸ் பண்ணி தான் நாங்க அந்த ஃபில்மே ரீக்ரியேட் பண்ணோம். அந்த புக் இல்லைன்னா அந்த ஃபில்மே வந்திருக்காது. அந்த அளவுக்கு வந்து அதுக்கு அந்த படம் உருவாகிறதுக்கான மெயின் சோர்ஸ் இன்ஸ்பிரேஷனே அந்த புத்தகம் தான், போட்டோ புக்கு தான். அப்போ நிறைய வந்து சினிமால வந்து இப்ப வந்து நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ், நம்ம ஒரு பயோபிக்ஸ் இப்ப நிறைய வருது. இந்த பயோபிக்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா விண்டேஜ் வந்து அவங்க அந்த பீரியட்ல எப்படி இருந்தாங்க, அந்த பீரியட் சென்ஸ் நம்ம கொண்டு வரணும்னா அப்ப வந்து நம்ம நிறைய அந்த போட்டோ டாக்குமெண்ட்ஸ் தான் நமக்கு நிறைய தேவையா இருக்கு. போட்டோஸ் வந்து போட்டோஸ் இருந்தா வேற ஒண்ணும் தேவையில்லை. அதே சேம் போட்டோஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னா ஹேர் ஸ்டைல் இருக்கு, மேக்கப் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பர்டிகுலர் காஸ்டியூம்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. எவ்ரி திங் வந்து ரீக்ரியேட் பண்றது. இப்ப நீங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த சாவித்ரி ஃபிலிம் வந்து இருக்கு வந்து அது கம்ப்ளீட்டா வந்து அந்த போட்டோஸ் இருந்ததால, அந்த பீரியட் இருந்ததால வந்து நமக்கு ரீக்ரியேட் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு சினிமாவுக்கு அந்த விண்டேஜ் சென்ஸை வந்து நம்ம திரும்ப பர்ஃபெக்டா அக்யூரேட்டா கொடுக்கறோம்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்ஸ், அப்புறம் ஆர்டிஸ்ட் சென்டிசன்ஸ் ஒர்க் பண்றதுக்கு ஒரு பில்டிங் எப்படி இருந்தது அந்த காலகட்டத்துல வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப இன்னைக்கும் ஆச்சரியமா இருக்கிறது வந்து இந்த பழைய நம்ம ராஜாக்கள் காலத்துல இருக்கக்கூடிய பிலிம்ஸ்ல வரக்கூடிய காஸ்டியூம்ஸ் எல்லாம் உண்மையிலே அப்படிதான் இருந்ததா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. சில காஸ்டியூம், சில போட்டோஸ், ஒரு போட்டோ வந்ததுக்கு அப்புறம் இருந்தது, சில பெயிண்டிங்ஸ், சில இதெல்லாம் தான் வச்சு அவங்க ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம படமாகட்டும் சரி, இப்போ பீரியட் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்லயும் சரி, நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் வந்து கொண்டு வர்றாங்கல்ல. அப்போ கொண்டு வரும்போது அவங்களுக்கு இப்போ டைட்டானிக் ஃபிலிமே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலரான ஒரு இமேஜஸை, பர்டிகுலரான கேரக்டர்ஸை அவங்களுடைய இதை கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு போட்டோ புக்ஸ் கண்டிப்பா அது இருந்தாதான் வந்து அவசியமா இருந்திருக்கும். எனக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்ஸ், இப்போ எனக்கு சில ரேரான சில சிட்டியோட லேண்ட்ஸ்கேப்ஸ் எனக்கு நான் பர்சனலா அப்பார்ட் ஃப்ரம் த ஃபில்ம் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டா இல்ல வந்து ஒரு கல்ச்சரல் ரிசர்ச்சர்ஸா நான் பார்க்கும்போது நிறைய ஊர்களை வந்து நிறைய சென்னைக்கு வந்து பல போட்டோஸ் இருக்கு. எல்லா போட்டோஸ் எல்லாம் பெரிய பெரிய பர்டிகுலர் லேண்ட்ஸ்கேப்ஸ் தான். மெரினா பீச் எப்படி இருந்தது அப்படி. ஆனா சில ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஒரு பழைய அந்த காலத்துல எப்படி இருந்தது, சில முக்கியமான அன்னோன்
ஃபெமிலியரான விஷயங்களை நம்ம பார்க்க அது அது வழியா வந்து பல விஷயங்களை நம்ம கடந்து முடியும். உதாரணத்துக்கு இந்த சென்னையோட ஹிஸ்டரியை எடுத்துட்டு போனோம்னா வந்து நம்ம பழைய வந்து பீச் எப்படி இருந்தது, பீச்சை வந்து எவாக்குவேட் பண்றதுக்காக வந்து நிறைய வந்து ஸ்லம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து அந்த பக்கம் கொண்டு போனாங்க அப்படின்னு. அப்ப அந்த அந்த இடம் எப்ப இந்த இந்த பில்டிங்ஸ் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்ட்டு பாக்குறதுக்குன்னு பர்ஃபெக்டான போட்டோஸே இல்லை. நம்ம வந்து அப்ப அந்த மாதிரி போட்டோ புக்ஸ் வந்து நிறைய இந்த காலகட்டத்துல இன்றைய காலகட்டத்திலயாவது நம்ம நிறைய போட்டோ புக்ஸ் வந்து வந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிற ஃபியூச்சர்ல வந்து நிறைய பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு இமேஜும் பார்க்கும்போது இது வந்து நாளைக்கு என்னவா போகுதுன்னு நம்ம திங்க் பண்ணும்போது அது இல்ல நம்ம மைண்ட்ல தான் இருக்க தவிர அது போட்டோவா இல்ல அது கரெக்டா நாளைக்கு வேற ஒண்ணா வந்து நம்ம பார்க்க முடியாத போயிட்டு டைம் வந்து டைம் ஷேட்ஸ் வந்து ஒரு சிட்டியில வந்து அது ஒரு மேகங்கள் சிட்டியை கடந்து போற மாதிரி டைம் வந்து ஒரு இதை மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு இயர்லயும் நம்ம சிட்டி சென்னை சிட்டியே எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம ஒரு கரெக்டா வந்து டாப் அங்கில இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய வந்து ஒரு மேஜரா இந்த கோயில்கள் பல நூற்றாண்டுகள் கோயில் மட்டும் தான் சென்டரா இருக்கு. மற்ற இந்த சுத்தி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய மாறிக்கிட்டே தான் இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பர்டிகுலரா ஏதாவது தேவையா ஒரு பொலிட்டிக்கலா ஒரு கான்டெக்ட்ல இல்ல பிலிம் இந்த மாதிரி ரிசர்ச்சா நம்ம பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இந்த போட்டோ புக்ஸ் இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு. வெரி ஃபியூ போட்டோ புக்ஸ் சாருக்கு தெரியும் வந்து அதுவும் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஏன்ஷியன்ட் போட்டோ புக்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினர் வந்து எடுத்ததுதான் வந்து அந்த பீரியட்ல வந்து சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்ததுதான் வந்து சிலது. அது ட்ரைப்ஸை பத்தி சில வந்து போட்டோஸ் எல்லாம் ரொம்ப ரேர். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமோ ரொம்ப நமக்கு பழைய ரொம்ப நாலேஜபிளாவும் இருக்கு. நிறைய தேவை அப்படிங்கிறது தான். ரெண்டாவது நீங்க குழந்தைகளுக்கான தேவை பத்தி புத்தகங்கள் வந்து நிறைய சொன்னீங்க. கண்டிப்பா தேவை. குழந்தைகளுக்கான படங்கள்ல நிறைய அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நேரடியா ஸ்ட்ரெயிட்டா போட்டோகிராபிக் இமேஜஸ் அவங்க விரும்புறது அனிமேட்டடா இல்ல டிராயிங்ஸ் இந்த மாதிரியான ஒரு கார்ட்டூன் சம்பந்தமான அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் குழந்தைகள் விரும்புறாங்க. நிறைய வந்து நம்ம ஊர்ல காமிக்ஸே ரொம்ப கம்மி தான். அந்த காமிக்ஸ் புக் வந்து பழைய காமிக்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு பேர் நம்ம சார்கிட்ட எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படின்னு தெரியல வந்து. எனக்கு எப்பவுமே நம்ம ஊர்ல வந்து இந்த அம்புலி மாமா புத்தகத்திலே பாலமித்ரா அம்புலி மாமால வரக்கூடிய அந்த பழைய டிராயிங்ஸ் எல்லாம் வந்து இப்பவும் வந்து ரொம்ப அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் ஒரு பேர் என்னன்னு தெரியல. தமிழ் நம்ம தமிழுக்கு அந்த மாதிரி வரவே இல்லை. அதுவும் தெலுங்கு ஆர்டிஸ்ட் தான். தமிழ்ல நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விண்டேஜ் கிளாசிக்கா சில்ட்ரன்ஸுக்கான படம் சொல்ற மாதிரியான ஒரு இதே வரல. அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நிறைய தேவை இருக்கு. நிறைய வந்து குழந்தைகளுக்கான சித்திரங்களை வந்து உள்ளடக்கிய ரொம்ப ரேரா வந்து வாண்டு மாமான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் சிலதெல்லாம் வந்து உருவாக்குனாங்க. குழந்தைகளுக்கான ஃபிக்ஷன் கதைகளுக்கான தேவைகளும் இங்க நிறைய இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான கதைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரோடு தான் இருக்கு. பெரும்பாலும் அப்ராட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபேண்டசி கதைகள் இருக்கு. நம்ம இங்கிலீஷ்ல நிறைய ஃபேண்டசி கதைகள் இருக்கு. ஹிந்தியில கூட வந்து நிறைய கதைகள் இருக்கு. நமக்கு இருக்கிற விக்ரமாதித்தின் கதையாட்டம் ராமாயணம் மகாபாரத கதைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதர் லாங்குவேஜ் தமிழ்ல வந்து குழந்தைகளுக்கான ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்கு குழந்தைகளுக்கான ஒரு அகவுலத்தை சிருஷ்டிக்கிறதுக்கான ஒரு கதைகளோ இல்ல புத்தகங்களோ எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது வந்து நம்ம கல்ச்சருக்கு நிறைய தேவையா இருக்கு. இதெல்லாம் போதாமைதான். நம்ம கல்ச்சரோட போதாமைதான். இதெல்லாம் புத்தகங்கள். எனக்கு ஒரு 2-3 விஷயம் கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அவகாசம் இருந்தா நான் பேசலாமா? கண்டிப்பா சார். எஸ். அஜயன் பாலா சார் சொல்லுன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை டச் பண்ணியிருக்கிறாரு அவரு. ஒரு 2-3 விஷயங்கள். ஒண்ணு வந்து நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வருவாங்க இங்க. எஸ்பெஷலி காஸ்டியூம்ஸ் அந்த ஆர்ட் டைரக்ஷனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அப்போ அதுல நிறைய உங்களுக்கு வந்து என்னன்னா காலம் அந்த பீரியட் இருக்கு இல்லைங்களா, பீரியட் ஃபிலிம்ஸ் எடுக்கும்போது நிறைய சிக்கல்கள் இருக்கு. சில டைம்ல அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா அந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். நீங்க இதனுடைய வளர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து தெய்வங்கள் எல்லாம் சிருஷ்டிச்சது வந்து நீங்க ரவிவர்மால இருந்து தான் எல்லாமே மாறுது. அப்புறம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிலைகள் இருந்து போட்டோகிராஃப்ஸ் மூலமா சித்திரங்கள் வரையப்பட்ட பல ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. அதுல இருந்து தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த அந்த இவங்க வந்து எடுக்கும்போது சரியான விஷயங்களை எடுக்கணும். ஏன்னா அந்த ஆர்ட் டைரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப
இப்போ பீரியட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கோவலன் கண்ணகியே வந்து சித்தரிக்கிறீங்க. கோவலன் கண்ணகி காட்டணும்னா நீங்க வந்து என்ன சில படங்களை நான் பார்த்துருக்கேன், பின்னாடி வந்து மதுரை வந்து கோவில் இருக்கும். அப்போ அந்த பீரியட்ல கோவிலே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க குழந்தைகளுக்கான புத்தகங்களை பற்றி சொன்னார், ரொம்ப 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 முக்கியமான ஏரியா. அதுக்கான மெனக்கெடுறது வந்து இருக்கு இல்லைங்களா, நம்ம நாட்டில் வந்து இந்தியாவிலே கிடையவே கிடையாது. அது வந்து 2 விஷயம் முக்கியம். அதுக்கு வந்து ஒரு கன்சியூமரிசம்க்கு வந்து கன்சியூமர்ஸ் இருக்காங்க, ஆனால் அது காசு கொடுத்து வாங்குவாங்களா? பணம் கொடுத்து வாங்கினா தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க வருவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணவங்க வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கான 2 வேலைகள் இருக்கு. ஒன்று ஆராய்ச்சி தேவை, குழந்தைகளுக்கான புத்தகங்கள் உருவாக்குறது வந்து சித்திரப்படங்கள் மூலமாக கதை சொல்றது, இல்லை வேற ஏதாவது டீச்சிங், எல்லாத்துக்குமே பெடகாஜிக்கல் மெட்டீரியல் உருவாக்குறதுங்கிறது வந்து அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனுக்காக வந்து நிறைய பணம் செலவாகும். அது வந்து ஒன்று அரசு முன் வரணும், இல்லைன்னா யாராவது ஃபிலந்த்ரபிஸ்ட் முன் வரணும், இல்லைன்னா அது வளரவே வளராது. இது ஒன்று. 3வது வந்து நான் சொல்ல வந்தது, இப்போ ஆரம்பகால சினிமாவை எடுத்துக்கோங்க. பாதுகாப்புங்கிறது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது, எஸ்பெஷலி வித் ஃபிலிம்ஸ். நான் இப்போ நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது பூனால. நீங்கள் வந்து 1930களில் வந்து அந்த 10 ஆண்டுகளில் வந்த படங்களில் வந்து நீங்கள் போனீங்கன்னா மொத்தமே 30கள் 40கள் 2 சேர்த்தாலே மொத்தம் 12 படங்கள் தான் கிடைக்குது. அந்த 12மே ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே காப்பீஸ், இல்லைன்னா டிஜிட்டல் காப்பி. ஏதாவது சாரி டிவி மெட்டீரியல் அந்த மாதிரி டிவிலக்காக எடுத்தது அந்த மாதிரியே தான் இருக்கு. இப்போ அதனால உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு பெரிய ஆவண காப்பகம் தேவை. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6000 படங்கள் எடுத்திருக்கோம், இது வரைக்கும் 6500 படங்கள் எடுத்திருக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு ஆவண காப்பகம் இல்லவே இல்லை. இப்போ இது படங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில, ஒரிஜினல் படமோ இல்லை காப்பீஸோ பிரதிகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம், சினிமா பாடல் புத்தகங்கள், மேகசின்ஸ்ல வரக்கூடிய எழுத்துக்கள், படங்களை வச்சு தான் அந்த பீரியட் ஹிஸ்டரியை நீங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஐ தாட் அது ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா, நிச்சயமா. இது சார்பா நானும் ஒரு சில விஷயங்கள் சமீபத்தில் மகேந்திரன் சார் வந்து இறந்து போன போது வந்து மகேந்திரன் சார் பத்தி தொடர் நிகழ்வுகள் நாங்கள் எல்லாருமே வந்து பண்ணோம், அவங்களுக்கான நிகழ்வுகள். அப்போ மகேந்திரன் சார் படங்கள் வந்து தொடர்ந்து திரையிடலாம் அப்படின்னு தேடும்போது வந்து அந்த படங்களோட ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் வந்து கிடைக்கல. மகேந்திரன் சாரோடைய படங்கள் வந்து கிடைக்கிறது வந்து நாங்கள் பிரசாத் லாபை தொடர்பு கொண்டு பேசணும், அப்புறம் சினிமா ஆர்கியூவில் வந்து நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் சுந்தர் கணேசன் சார் சொல்கிற மாதிரி இங்கே வந்து ஆவணப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய டிராபேக் இங்கே வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லணும், கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லணும். அதை சார் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் மாதிரி பெரிய சங்கம் அல்லது யாராவது வள்ளல்கள் வந்தால் இந்த விஷயங்களை சொன்ன மாதிரி 6500 படங்களை வந்து நம்ம வந்து அதில் சில பாதி படங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம மீட்டெடுக்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் குழந்தைகள் புத்தகம் பத்தி பேசும்போது சொன்ன விஷயத்துல என்ன அப்படின்னா, வெளியே உருவாக்குறதுல வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. ஸோ அப்போ குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகள் என்னவாக வளரணும், என்னெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத ஒரு சொசைட்டி தான் விரும்புது. அந்த ஒரு சொசைட்டியில் இருக்கிற சினிமா, கலை, இலக்கியம், பேரண்ட்ஸ் எல்லாம் விரும்புறாங்க. இங்க இந்தியா வந்து ரொம்ப அந்த வகைத்துல ரொம்ப அதாவது பிற்போக்குத்தனமான ஒரு சமூகமா இருக்கிறதுனால இந்தியாவில் தன்னுடைய குழந்தைகளுக்கு எதை சஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலே பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ மொபைல் யூஸ் பண்றதுலே பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வரும்போது தான் மொபைல் பத்தி புதுசா அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கே வராங்க. ஏன்னா மொபைல் கொடுத்தாவே அந்த பிள்ளைங்க வந்து மொத்தமாவே மோசமா காலியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு எதை கொடுக்கணும், என்ன மாதிரியான அறிவை வளர்க்கணும் அப்படிங்கிறத விட தான் விரும்புற மாதிரி, இந்த சமூகம் விரும்புற மாதிரி, அந்த குடும்ப அமைப்பு விரும்புற மாதிரியான ஒரு குழந்தையா தான் அந்த குழந்தை வளரல தான் வந்து அவங்க குறியா இருக்காங்களே தவிர, குழந்தை வந்து சுதந்திரமாக தன்னுடைய உலகத்தை உருவாக்கிக்கிறதுக்கு வந்து வழிகாட்டுறவங்களாவ அந்த கதவை திறந்து விடுறவங்களா எங்க பேரண்ட்ஸ் யாருமே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுடைய உலகத்தை பத்தி நம்ம பெருசா வந்து கஷ்டப்பட்டு டிவி பார்க்க கூடாது, ரேடியோ பார்க்க கூடாது, மொபைல் பார்க்க கூடாது, புக்கு படிக்க கூடாது, எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆனா ஐரோப்பிய சமூகம் பெரும்பாலும் வந்து அப்படி இல்லை. ஏன்னா அறிவியல் சார்ந்த தகவல்கள் நம்மகிட்ட வந்து வெறுமனே கட்டுக்கதைகளா மட்டும்தான் இருக்கு. நம்ம பிள்ளைங்கிட்ட ஒரு வெலாசிட்டினா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா எதுவுமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து சரியா தெரியாது. எக்ஸப்ட் அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க வேணா அதை பத்தி சரியா தெரிஞ்சுப்பாங்களா இருக்கும். மற்றபடி உள்ள சில்ட்ரன்ஸ்க்குலாம் இந்த அறிவியல் உலகம்ங்கிறது வந்து வெறுமனே
ஸ்கூல்ல வந்து சொல்லிக் கொடுக்குற போர் அடிக்கிற விஷயமா மட்டும்தான் இருக்கு தவிர சொந்த சுதந்திரத்தை சொந்த சிந்தனையை தூண்டுறதுக்கான ஒரு வெளியே உருவாக்குறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து தயாராகும் போது தான் நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி அந்த அந்த ப்ராடக்ட் சார் சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ் இங்க கன்சூமர் குட்ஸா மாறும். அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கன்சூமர் குட்ஸா மாறும். அதுக்காக செலவழிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அதை வந்து கல்ச்சரலாவே நம்ம நிறைய மாற வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து. அண்ட் அந்த போட்டோகிராஃபி புக்ஸ் பத்தி பேசும்போது கூகையோட சொல்லிடலாமா மேடம்? கண்டிப்பா. சொல்லுங்க. இங்க ஜெய்சிங் நாகேஸ்வரன் சார் வந்து அந்த நாங்க ஒரு போட்டோகிராஃபி அந்த பர்டிகுலர் அந்த போட்டோஸ் புக்ஸ் மட்டுமே வச்சு ஒரு எக்ஸிபிஷன் பண்ணோம் அதை பாக்குறதுக்காக. கூகையை பொறுத்தவரை இப்போ சுந்தர் கணேசன் சார், அஜயன் பாலா சார் சொன்னது வந்து வரலாற்று ரீதியான ஒரு திருப்பி கட்டமைக்கிறதுல, சினிமாவில் அல்லது திருப்பி அந்த காலத்தை புரிஞ்சுக்கிறதுல எவ்வளவு வந்து வரலாற்று ரீதியான அந்த புகைப்படங்கள் நமக்கு உதவுது அப்படிங்கறது பேசினாங்க. இங்க வரவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா பெரும்பாலும் அந்த புகைப்பட கலை அல்லது அந்த சினிமாட்டோகிராபி கலை ரெண்டும் சார்ந்து ஒளி வந்து எப்படி ஒவ்வொருத்தரும் கையாண்டிருக்காங்க, கேமரா லென்சஸ் வந்து எப்படி கையாளப்பட்டிருக்கு, என்னென்ன வண்ணங்கள் வந்து எப்படி பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் அந்த வண்ணங்கள் எடுக்கப்பட்டது வந்து திருப்பி வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மூலமா ஒரு அப்ளிகேஷன் மூலம் போட்டோஷாப் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் மூலமா அது எப்படி வந்து கலர் கரெக்ஷன்ஸ் கிரேடிங் வந்து பண்ணப்பட்டிருக்கு, அதுல அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஒரு எந்த தருணம் வந்து ஒரு போட்டோ ஆக்க முடியும், எந்த லைட்டிங் ஒரு போட்டோ ஆக்க முடியும், எந்த கோணம் வந்து ஒரு போட்டோ இன்னும் அழகுபடுத்தும், அந்த மாதிரியான தேடல் வந்து இங்க வரவங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை தேடி தேடி அது ரசனை சார்ந்த விஷயமா இருக்கு, அழகியல் சார்ந்த விஷயமா இருக்கு, அது கூடவே அது ஒரு நுட்பம், டெக்னாலஜி இல்லையா. சோ அது சார்ந்து அவங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி புத்தகங்களை வந்து நிறைய தேடி தேடி வந்து பாக்குறாங்க இங்க. கண்டிப்பா. ரொம்ப அழகா இந்த கான்வர்சேஷன் வந்து குழந்தைகள், நான் ஏன் ரொம்ப ஸ்பெசிபிக்கா குழந்தைகள் அதுக்கப்புறம் வந்து போட்டோ புக்ஸ் ரெண்டுத்தையும் இணைச்சு சொன்னேன்னா, குழந்தைகளோட உலகம் வந்து அவங்க ஒரு நகரம் மட்டும் இல்ல, அந்த சிட்டியோட பாலிடிக்ஸ், அந்த சிட்டியோட ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாத்தோட முதல் அறிமுகம் அவங்க படிக்கிற விஷயங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. மினி, உங்களுக்கு இதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? மினி ஆன்லைன்ல இருக்காங்களா நிஷா? எஸ் மினி சொல்லுங்க. உங்களை நாங்க நடுவுல வந்து சிக்னல் ப்ராப்ளம்ல எழுந்துட்டோம். உங்களோட இன்புட்ஸ். எஸ், ரொம்ப சாரி, நடுவில் நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ துல்கல் பத்தி முழுமையாவும் சொல்ல முடியல. ஸோ நான் சுருக்கமாக சொல்லிட்டு பிக்சர் புக்ஸ் அண்ட் போட்டோ புக்ஸ் வித் சில்ட்ரன், ரிலேட்டட் டு சில்ட்ரன் பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ துல்கலுடைய நோக்கம் முழுக்க குழந்தைகளுக்காக தான். ஸோ நாங்க வந்துட்டு ஸோ ரிலேட்டட் டு பிக்சர்ஸ் அப்படின்னு வரும்போது குழந்தைகள் வந்து they will listen and learn, see and learn. ஸோ அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்க வந்து அதாவது ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைகளுக்கு வந்துட்டு பிக்சர் புக்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து அவங்களோட கற்பனை திறன், அவங்களோட படைப்பாற்றல் இதெல்லாமே வந்து அதிகரிக்கும். அவங்க அந்த பிக்சர்ஸை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கற்பனையும் படைப்பாற்றலும் அதிகரிக்கும். ஸோ அண்ட் இன்னும் சொல்லப்போனா அதுக்கு மேல சில சிக்கலான அறிவியல் கருத்துகள் அப்படின்னு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிணாம கோட்பாடு வரும்போது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிக்சர் இருக்கும், குரங்குல இருந்து மனிதன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு எழுத்துக்கள் மூலியமா அதை வந்து சொல்றதை விட பிக்சர்ஸ் மூலியமா அதை காட்டும்போது அது ரொம்பவே அவங்களுக்கு வந்து they will grasp easily. ஸோ பட்டுன்னு வந்து அதை புரிஞ்சுப்பாங்க, இப்படிதான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ துல்கல் வந்து இந்த விஷயத்துல ரொம்பவே குறிப்பா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் மட்டும் இல்லாம அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் தமிழ்லயும் தேடி 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 நாங்க வந்து அவங்களோட வயதுக்கேற்ப வந்து நாங்க வைக்கிறது உண்டு. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏற்ப இப்போ அறிவியல் எல்லா துறைகளிலுமே வந்து எல்லா ஜானர்லயுமே தமிழ் புக்ஸை மட்டுமா ரொம்பவே தேடி தேடி நாங்க வயதுக்கேற்ப, ஆர்வத்துக்கு ஏற்ப, அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப எல்லாத்தையுமே அந்த குழந்தைகளுக்கு வைக்கிறது உண்டு. ஸோ துல்கலுடைய முழு நோக்கமே வந்து நெட்வொர்க் ஆஃப் லைப்ரரிஸ் கிரியேட் பண்றதுக்காக. ஸோ எத்தனை முறை வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு புக்கை படிச்சிருக்கு, எந்த மாதிரியான புக்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றதுக்காகவே அங்க ஒரு ஆசிரியரையோ இல்ல ஒரு வாலண்டியரையோ நாங்க அங்க வைக்கிறது உண்டு. ஸோ திஸ் இஸ் ஹவ் துல்கல் ஒர்க்ஸ். அண்ட் இப்படிதான் வந்து பிக்சர் புக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு சில்ட்ரன். தேங்க்யூ மினி. ஆக்சுவலா வந்து ஒரு மாதிரி கோர்வையா ரொம்ப அழகா வந்து அந்த போட்டோ புக்ஸ் அது சார்ந்த டிஸ்கஷன் போயிட்டே இருந்து இதுல வந்து சிலது மறந்துடக்கூடாதுன்னு தான் நான் வந்து நம்ம பேசும்போது எழுதி வச்சிருந்தேன். ஒரு வாட்டி தியோடர் பாஸ்கரன் சார் அவர்கள் வந்து மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி வந்திருந்தப்போ, இப்ப நம்ம போட்டோ புக்ஸ் பத்தி பேசுறோம். சுந்தர் சார் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேப்டன் ட்ரைப் அவர்களோட போட்டோ புக்ஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணாங்க நிறைய, மதுரையை பற்றி பழனியை பத்தி எல்லாம். அந்த
புத்தகங்களை பத்தி நாங்க வந்து குழந்தைங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கப்போ அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. அவருக்கு அசிஸ்டன்ட் வந்து ஐயாசாமின்னு ஒருத்தர் இருந்தாராம், அந்த கேப்டன் ட்ரைப்ன்ற அந்த அந்த போட்டோகிராஃபருக்கு. சோ அவர் என்ன சொன்னாரா, நம்ம கேப்டன் ட்ரைப் பத்தி நிறைய பேசுற அளவுக்கு நம்ம இந்த அவரோட அந்த அசிஸ்டன்ட் அந்த பர்சன் பத்தி பேசுறது இல்லைன்னு. ஸோ ஐ திங்க் ஒரு போட்டோ புக்ஸ் டாக்குமெண்டேஷன் வரப்போ நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. அது எந்த கான்டெக்ட்ல எந்த பர்டிகுலர் டைம்ல அது நடந்திருக்கு அண்ட் அதுக்கான ஹிஸ்டரி என்ன, அதுக்கான கான்டெக்ட் என்னன்றதையும் நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட சேர்க்கணும். ஸோ இந்த ஒரு வழியில இந்த ஒரு என்ன சொல்றது, அந்த புரிதலை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். பட் அது அழகா வந்து சினிமா துறை சார்ந்தும், அதுக்கப்புறம் வந்து சோசியோ பொலிட்டிக்கல் கான்டெக்ட், அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு சமூகத்துக்கு அது முக்கியம். அண்ட் கடைசியா வந்து நம்ம மினி சொன்னப்போ வந்து குழந்தைங்களோட அந்த ரீடிங் ஹேபிட், எந்த புக்கை நிறைய படிக்கிறாங்க, எந்த புக்கை கம்மியா படிக்கிறாங்க, எது வந்து ரிகரண்டா எடுக்குது. ஐ திங்க் ஒரு நூலகத்துல அதுவும் ரொம்ப முக்கியம். எது வந்து நம்மளோட மெம்பர்ஸ் அதிகமா படிக்கிறாங்க அண்ட் அதுக்கான புக்ஸ் வாங்குற அந்த ஒரு பாயிண்ட். இன்னொன்னு நான் வந்து கதை சொல்லிகள் மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோரி டெல்லர்ஸ் இருக்காங்க, தமிழ்லயும் சரி ஆங்கிலத்திலயும் சரி. அவங்களோட பங்கும் இந்த புக்ஸ்ல இருக்கிற கான்டென்ட்டை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ரொம்ப முக்கிய வேலையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல வந்து நீங்க நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம், தமிழ்லயும் சொல்லலாம், இங்கிலீஷ்லயும் சொல்லலாம். ஸோ இந்த புக்கு வந்து அடுத்து ஒரு நரேட்டிவா ஒரு கதையா போய் சேர்க்கறதுக்கு கதை சொல்லிகளோட பங்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் சில்ட்ரன் புக்ஸ் பத்தி பேசுறப்போ நம்ம தேடி தேடி வாங்குறோம், தேடி ஒவ்வொன்னா செய்யறோம். அதுல வந்து நான் சுந்தர் சாரோட பாயிண்ட் அண்ட் அஜயன் பாலா சார் அண்ட் முருகன் மந்திரம் சார், மினியோட பாயிண்ட்டை கம்ப்ளீட்டா ஏத்துக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய ஒரு பப்ளிஷிங் காஸ்ட் நிறைய அதுல இன்வால்வ்டா இருக்கு. பட் நிறைய அது வர ஆரம்பிக்கணும். ரீசெண்டா வந்து நாங்க எம்எல்எஸ்க்கு நிறைய குழந்தைகள் படிக்கிறதா பாக்குற 2 புத்தகங்கள் வந்து, ஒண்ணு மின்மினின்ற மாத இதழ், இன்னொன்னு வந்து தும்பி. ரெண்டும் நிறைய. சோ இது ரெண்டும் ஏன் வந்து அதிகமா குழந்தைங்க எடுக்கிறாங்கன்னு நோட் பண்ணப்போ அதுல இருக்கிற பிக்சர்ஸ் அண்ட் அதுல இருக்கிற படங்கள், சோ அது இருக்கிறதுனால குழந்தைங்க திருப்பி அதை வந்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க. சோ இது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொன்னு, நம்மளுக்கு பேனலுக்கு கேள்வி வந்திருக்கு. இதுல யார் வேணாலும் நம்ம 5 பேர்ல யார் வேணாலும் பதில் சொல்லலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, சென்னையில வந்து புகைப்பட கலைஞர்களுக்காகவும் அதுக்கப்புறம் கலை சார்ந்த மக்களுக்காகவும் ஒரு நூலகம் ஒண்ணு வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க, மேவரிக் பிரேம். ஐ திங்க் இவால்வ் லைப்ரரி பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். சோ அதுக்கு கட்டிட்டு இருக்காங்க, அதுக்கான தொடக்கத்தை தொடங்கியிருக்காங்களாம். அதுக்கு வந்து என்ன கஷ்டங்கள், தினந்தோறும் ஒரு நூலகம் நடத்துவதில் இருக்கும் சிரமங்கள் அண்ட் அதுக்கான ஏதாவது பாயிண்டர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு அட்வைஸோ அந்த மாதிரி. சோ இதுல வந்து நம்ம யார் வேணாலும் பதில் சொல்லலாம். சோ புதுசா நூலகம் தொடங்குபவர்களுக்கு ஒரு பாயிண்டர்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. அதான் ஆக்சுவலா இதுக்கு நான் நூலகம் தொடங்குறது இப்ப நிறைய தேவைகள் இருக்கு. லைப்ரரின்றது வந்து வெறும் நம்ம புக்ஸ் மட்டுமே இல்லை, ஆக்சுவலா விஷுவல் டாக்குமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இன்னைக்கு நிறைய நம்ம மீடியாவே வேர்ல்டே மாறிடுச்சு. நாளைக்கெல்லாம் புக்கு இருக்குமான்றதே டவுட்டா இருக்கு. அந்த அளவுக்கு இப்ப நிறைய நமக்கு விஷுவல் லைப்ரரி ஒண்ணு, அதாவது டிவிடிஸ் இல்ல வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு டிஜிட்டலா வந்து சேகரிச்சிருக்காங்களே எல்லாருமே. வெறும் டிஜிட்டலா வந்து நிறைய நியூஸ் சேகரிக்கிறாங்க, நிறைய நியூஸ் டாக்குமெண்ட் தாண்டி வந்து நம்ம பர்பஸா சில விஷயங்களை, சில லேண்ட்ஸ்கேப்ஸோ அல்லது வந்து பிக்சர்ஸ் ஆந்த்ரோபாலஜிக்கல் சயின்ஸ்லயோ இல்ல இது மாதிரி வந்து ஒவ்வொரு மான்யூமெண்ட்ஸோ ஒரு பிளேஸையே நம்ம ஷூட் பண்ணி விஷுவலா ஷூட் பண்ணி அதையெல்லாம் வந்து ஒரு லைப்ரரியா உருவாக்கணும், எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. அதே மாதிரி சில இடங்கள் சிலர்கிட்ட இருந்து நம்ம பேசுற ஸ்டோரி டெல்லிங்கோ அல்லது வந்து ஈவெண்ட்ஸ், முக்கியமா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஈவெண்ட்ஸ் கிட்ட 90s நடந்த ஈவெண்ட்ஸ் பத்தி இப்போ கலெக்ட் பண்ணோம்னா முக்கியமான வந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. யூடியூப்ல இருக்கிற ரொம்ப லேட்டரா தான் வந்து இப்ப எல்லாமே நம்ம 2000க்கு அப்புறம் தான் பாக்குறோம். அதுவும் எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே வந்து கமர்ஷியல் பர்பஸா வந்து லிமிட்டடா இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுவும் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல, காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து தாண்டி வந்து விஷுவலா ஒரு லைப்ரரி, விஷுவலா டாக்குமெண்ட்ஸ் ஒரு லைப்ரரி ஒண்ணு அவசியம் தேவையா இருக்கு. எனக்கு ஃபியூச்சருக்கு அதுதான் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் என்னுடைய ஐடியா. கண்டிப்பா சில கருத்துக்களை பகிர்ந்துக்கலாங்களா? கண்டிப்பா சார். நீங்க அவங்க வந்து புதுசா கட்டுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதாவது கலைக்காக ஒரு நூலகம் உருவாகிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சமூகம் வந்து ஆர்ட்டை வந்து நிராகரிச்ச ஒரு சமூகம் வந்து வளரவே வளராது.
அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து அந்த ஆர்ட்டை சரியா புரிஞ்சுக்கணும். ஆர்ட் அப்ரிசியேஷன் வந்து பள்ளியிலேயே உருவாகணும். அப்பதான் வந்து அந்த சமூகம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்புறம் இப்ப இவங்களுக்கு தேவையான டிப்ஸ் வந்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, பாலிசி ரொம்ப முக்கியம். கலெக்ஷன் பாலிசி, இந்த கலெக்ஷன் பாலிசி, அதுக்கப்புறம் ஆக்சஸ் பாலிசி, அப்புறம் ப்ரிசர்வேஷன் பாலிசி. இது மூணுமே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது முன்னாடியே தொடங்கும் போதே எந்த ஒரு சூழலுக்கும் தயார் நிலையில வந்து இப்போ ஒரு வெள்ளம் வந்தா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக எல்லாமே செய்யணும். நான் அந்த இதை மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் நீங்க முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க இல்லைங்களா, நீங்க கேப்டன் ட்ரைப்ஸ் பத்தி சொன்னீங்க. அந்த கேப்டன் ட்ரைப்ஸோட போட்டோகிராஃப்ஸ் வந்து 1850 முதல்ல காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் உருவாகும் போது எடுக்கப்பட்ட படங்கள். இந்த மாதிரி பல இடங்கள்ல பல பிரசிடென்சிஸ்ல பண்ணியிருக்காங்க. இந்த படங்கள் வந்து நாங்க முதல்ல அதை டிஜிட்டைஸ் பண்ணி டிஜிட்டல் ஏஷியா லைப்ரரி வெப்சைட்ல போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹென்ஸ்லி கலெக்ஷன் ஒண்ணு இருக்கு. ஹென்ஸ்லி கலெக்ஷன் ஒரு அமெரிக்கன் போட்டோகிராஃபர் வார் டைம்ல வந்து இந்த வழியா சென்னை வழியா போகும்போது இங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் அந்த கலெக்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஸோ நகரங்களுடைய அமைப்புகளை வந்து எப்படி வளர்ந்துகிட்டு வந்ததுன்னு ஒரு டைம் லைன். அப்படி யாராவது ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியும். நீங்க உதாரணத்துக்கு நீங்க சார் பீச் பத்தி சொன்னாங்க. பீச்சோட டைம் லைன் எடுத்துக்கோங்க. ஒரு 200 வருஷத்துல எப்படி, இல்ல ஒரு 150 வருஷத்துல எப்படி வளர்ந்துருக்கு, நம்மளோட எவல்யூஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு 10 ஆண்டுகளா 20 ஆண்டுகளா நம்ம டைம்லைன் போட்டோகிராஃப்ஸ் யாராவது எடுத்து ஒரு ப்ராஜெக்டா பண்ணோம்னா அதெல்லாம் நம்ம வந்து ஒரு நகரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க சார். அதாவது நான் இதை ரிப்பீட் ஒரு வாட்டி பண்றேன். கலெக்ஷன் பாலிசி, ஆக்சஸ் பாலிசி, பிரைவசி பாலிசி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி, கரெக்ட்டுங்களா சார்? Preservation policy. Okay, preservation policy. Okay, preservation policy and disaster management policy. ஏன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது, நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். அண்ட் அது வந்து நம்ம எப்படி கொடுக்க போறோம், இது லெண்டிங் லைப்ரரியா இருக்க போதா, ஆர்கிவல் லைப்ரரியா இருக்க போதா, எந்தெந்த புக்ஸுக்கு நம்ம டைரக்ட் ஆக்சஸ் கொடுக்க போறோம், எந்தெந்த புக்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் ஆக்சஸ் கொடுக்க போறோம், அதாவது புக்கை ஹேண்டில் பண்றத பத்தியும் நம்ம மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில புத்தகங்களை வந்து நீங்க ரொம்ப சேஃபா ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். அதுல சர்டன் அமௌண்ட் ஆஃப் லைட் தான் வரணும், சர்டன் அமௌண்ட் ஆஃப் வெளிச்சம் தான் வரணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சோ வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். நம்மளுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. சோ இந்த 5 நிமிஷத்துல வந்து ஒரு முக்கியமான கேள்வி வந்து நிறைய சாட் பாக்ஸ்ல கேட்டுட்டே இருந்தது என்னன்னா, இந்த லைப்ரரி எங்க இருக்கு, இதோட லொகேஷன் எங்க இருக்கு, இது ஆக்சஸ் எப்படி இருக்கு, இது ஓப்பன் லைப்ரரியா, அந்த மாதிரி நம்ம 5 பேர் பேசும்போது கேள்விகள் வந்துகிட்டே இருந்தது. இது வந்து உங்களுக்கு நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ண விரும்புறேன். நிஷா, நீங்க அந்த மேப் இது பண்ணிடலாம். இது வந்து குழந்தைகளுக்காக வந்து ஒரு 5 இல்ல 6 வருடங்கள் முன்னாடி மெட்ராஸ்ல எங்கெங்கெல்லாம் வந்து லைப்ரரிஸ் இருக்கு அண்ட் எந்தெந்த லைப்ரரி எல்லாம் வந்து குழந்தைகள் வந்து போய் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம், லைப்ரரி மேப் ஆஃப் மெட்ராஸ். இது வந்து ஒரு ஏரியாக்கும் தனித்தனியா இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து மேஜர், அதாவது என்ன சொல்றது, ஹிஸ்டாரிக் லைப்ரரிஸோட மேப் இங்க இருக்கு. அதோட அட்ரஸ் அங்க நேமிங் கீழே இருக்கும். நீங்க கொஞ்சம் இது வந்து ஒரு ஒர்க் இன் ப்ராசஸ். ஸோ கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதையும் வந்து ஷேர் பண்றேன் இன்னைக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு. கீழே வந்து ஏரியா வைஸ் எங்கெங்க லைப்ரரிஸ் இருக்கு, அதாவது இப்போதைக்கு இதுல கிட்டத்தட்ட வந்து 365 லைப்ரரிஸோட நேம், அட்ரஸ், அவங்களோட லொகேஷன் அண்ட் அது ஆர்கிவல் லைப்ரரியா இல்ல வந்து அது வந்து பப்ளிக் ஆக்சஸ் லைப்ரரியா இல்ல வந்து லெண்டிங் லைப்ரரியா, அதோட ரிசோர்சஸ் பத்தி இருக்கு. எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த மேப்பிங் அப்பதான் நான் வந்து ஒரு லைப்ரரிஸ்லயும் போய் சேர வாய்ப்பு கிடைச்சது. ஸோ சாட் பாக்ஸ்ல கேட்ட அந்த காமனான கேள்வி எங்கெங்க இருக்கு, எங்கெங்க வந்து லைப்ரரிஸ் இருக்குன்ற கேள்விக்கு வந்து இது ஒரு சிறிய முயற்சி எங்களோடது. இதை நான் வந்து உங்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ லொகேஷன்ஸ் கேட்டவங்க, லைப்ரரிஸோட ஆக்சஸ் அண்ட் டைப் பத்தி கேட்டவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்மால் மேப் அண்ட் ஒரு ஃபைன்
ஸ்டேட்மெண்டா இல்ல ஸ்டேட்மெண்டா இல்ல ஒரு தொடக்கமா இருக்க என்ன விரும்புறேன்னா, எந்த அளவுக்கு நூலகங்கள் சேர்ந்து செயலாற்றுவதும் ஒரு நகருக்காக பங்களிப்பதும் ரொம்ப முக்கியமானதா எல்லாரும் பேசலாம். இது நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ஸா நம்ம வச்சுக்கலாம். சோ ஒரு இப்ப நம்ம இதுல 365 லைப்ரரிஸ்ன்றது நான் எழுதியிருக்கேன். பட் இன்னும் நிறைய இருக்கலாம். இன்னும் நிறைய லைப்ரரிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுல இன்னைக்கும் ஹோம் லைப்ரரி சேர்க்கல, இன்ஸ்டிடியூஷனல் லைப்ரரிஸ் சேர்க்கல, நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. எந்த அளவுக்கு இதுல நம்ம மெட்ராஸ் லைப்ரரி அசோசியேஷன், மாலா அசோசியேஷன் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரங்கநாதன் அவர்கள், அவருடைய நினைவாதான் நம்ம இந்த லைப்ரரியன் டே கொண்டாடுறது அவரோட நினைவாதான். சோ அவரோட பங்களிப்பு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி நிறைய லைப்ரரி நூலகங்கள் சார்ந்த விஷயங்கள் நடந்த ஒரு நகரம் மெட்ராஸ். சோ எந்த அளவுக்கு நூலகங்கள் சேர்ந்து பணியாற்றுவது ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கு நம்ம ஒருத்தரா பதில் பேசிடலாம். எஸ், நம்ம இது சம்பந்தமா ஒரு அமைப்பா செயல்படலாம். எனக்கு என்ன தொடர்ந்து ஏன்னா ஒவ்வொரு லைப்ரரியும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குட் ரீடர்ஸோடைய இதை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு குறைந்தது ஒரு 100, 150, 200 ரீடர்ஸ், நல்ல ரீடர்ஸாவது இருப்பாங்க. அது அப்போ நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ஒரு உங்க மெட்ராஸ் லிட்டரரி அசோசியேஷன் ஒரு இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணலாம். இது சம்பந்தம் ஃபர்தரா நம்ம இந்த விஷயமா என்ன பண்ணலாம் யூஸ்ஃபுல்லா. மற்றபடி லைப்ரரி இப்போ நிறைய பேர் பாக்ஸ்ல கேள்வி கேட்டிருக்காங்க. உங்க அடுத்த லைப்ரரி சம்பந்தம் உருவாக்குறது சம்பந்தமா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கான இஷ்யூஸ் நிறைய இருக்கு. சில இஷ்யூஸ் இந்த மாதிரி அதெல்லாம் எப்படி நம்ம ஒரு அமைப்பா இருந்தா நமக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இது ஃபியூச்சரிஸ்டிக்கா இது யோசிச்சோம்னா இது ஒரு குட் திங் அப்படின்னு நல்ல பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன். கண்டிப்பா. சொல்லுங்க மினி, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கா? கண்டிப்பா. இந்த குவெஸ்டன்ஸ்லயுமே ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இது நகரப்புறங்களே நடந்துட்டு இருக்கு. சோ அது நகரத்தை தாண்டி இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ முழுசா துல்கருடைய நோக்கம் நகரத்தையும் தாண்டி கிராமத்துலதான் போக்கஸ் பண்ணுவோம். சோ கிராமத்துல அதுக்கேற்ற மாதிரி நாங்க செஷன்ஸ் நடத்துவோம். நெட்வொர்க் ஆஃப் லைப்ரரிஸ் கிரியேட் பண்றோம். இப்ப நீங்க கேட்ட மாதிரி எல்லாருமே ஒரு நெட்வொர்க்கா கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா சோ புக் ஸ்வாப்பிங் நடக்கலாம். இங்க இருந்து தேவை இங்க சில லைப்ரரி இங்க இருக்கிற லைப்ரரிஸ் சில புத்தகங்கள் இல்ல அப்படின்னா அது எந்த லைப்ரரியில இருக்கோ அங்க அனுப்பலாம். இல்ல புக் ஸ்வாப்பிங் அங்க இருந்து சில புத்தகங்கள் இங்க லென் பண்றதுக்காக நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளேயே நம்ம நெட்வொர்க் வச்சிருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்வாப் பண்றதுக்கும் செஷன்ஸ் ஒரு செஷன்ஸ் நடக்கும்போது ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும்போது குழந்தைகளை இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் துல்கல்ல இருந்து கூகையில ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா துல்கல் லைப்ரரியில இருந்து கூகை லைப்ரரிக்கு அந்த குழந்தைகளை கொண்டு போய் அழைச்சிட்டு வரலாம். சோ அந்த மாதிரியான நிகழ்வுகளும் பண்ணலாம். அண்ட் துல்கல்ல முக்கியமா இந்த மாதிரி நகரப்புறங்கள்ல மட்டும் கிடையாது, கிராமத்துல செஷன்ஸும் நடத்தும். அதாவது குழந்தைங்களுக்கு ஏற்ப விழிப்புணர்வுக்காக மாதவிடாய் பத்தியும் சரி, சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் பத்தியும் பாலின சமத்துவத்தை பத்தியும் இந்த மாதிரியான செஷன்ஸும் நடத்துவோம். சோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நகரங்களை மட்டும் போக்கஸ் பண்ணல. நூலகங்கள் நகரத்தையும் தாண்டி கிராமத்திலையும் அரசு பள்ளிகளையும் குழந்தைகளுக்குமே போக்கஸ் பண்ணிட்டுதான் இருக்கு. என்னன்னா நமக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆன்லைன்ல இதா இருந்ததுன்னா நீங்க கடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணீங்கன்னா நான் என்னுடைய குரூப்ல அதை ஷேர் பண்ணா இப்ப அவங்க நடத்துறது நல்ல ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ சில்ட்ரன்ஸுக்கு உமன்ஸ் எல்லாம் அது என்கிட்ட கேட்பாங்க. சில்ட்ரன்ஸுக்கு நிறைய அசிஸ்ட் கேட்பாங்க. நான் அவங்களை கைட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அவங்க ஈவெண்ட்ஸுக்கு. அதனால நமக்கு ஒரு காமனா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நம்ம நடத்துற ஈவெண்ட்ஸ் எல்லாம் இப்ப எங்க இதுல நடத்து நான் அதுல போட்டுன்னா நீங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஷேரிங்க்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தா நல்லா இருக்கும். லைப்ரரிஸ்க்கு காமனா இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க மினி. ஆக்சுவலா லைப்ரரிஸ் சில்ட்ரனுக்கு எவ்வளவு இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறது அவேர் ஆர்கனைசேஷனோட இந்த ஒரு செஷன்ல தான் நான் பார்த்திருக்கேன். அவங்க அந்த புக்ஸ் இது பண்ணி அந்த குழந்தைங்களுக்கான மாற்றம் அழகழகா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அதே அந்த சேஞ்ச நான் துல்கல்லையும் நான் பார்த்திருக்கேன். அந்த குழந்தைங்க எவ்வளவு அவங்களுக்கு அந்த இம்பாக்ட் பண்ணுது அந்த புக்குங்கிறத பத்தி. சோ இந்த லைன் ஆஃப் தாட்ல நம்ம சுந்தர் சார் உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சார், லைப்ரரிஸ் இணைந்து பங்கெடுப்பதுல. இணைஞ்சி வேலை செய்யணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. கட்டாயம் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். இன்ஃபேக்ட் நான் பல நூலங்களுக்கு போகவே இல்லை, இன்னும் போய் பார்க்கணும். என்னோட தவறு தான். பட் என்னன்னா சில முக்கியமான விஷயங்கள் நிறைய டூப்ளிகேஷன் இருக்கு. டூப்ளிகேட் பண்ணலாம்.
இங்க இருக்கிற கலெக்ஷன் மாதிரியே பல கலெக்ஷன்ஸ் உருவாகணும், அது தப்பு இல்லை. ஆனா இப்போ உதாரணம் கேட்டலாக்னு ஒரு வேலை இருக்கு இல்லைங்களா, அது எல்லாருமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆள் பண்ணிருக்காங்கன்னா அதை எல்லாருமே மற்றவங்க பயன்படுத்திக்கணும், ஷேர் பண்ணிக்கலாம். அந்த ரிசோர்சஸ் இல்லைன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் வேஸ்ட், ஃபைனான்சியல் ரிசோர்சஸ் எல்லாம் வேஸ்ட் தான். அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ரெண்டாவது, எல்லாருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்கு, மட்டும்தான் அந்த கலெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறதுல. இது வந்து எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு அந்த அந்த மனப்பான்மையோட எல்லாரும் வேலை செய்யணும். இன்ஃபேக்ட் தியோடர் பாஸ்கர் சார் தான் சொல்லுவார், இட்ஸ் கால்ட் டிராகன் சிண்ட்ரோம் சொல்லுவார். அதுக்கு ஒரு பேரே வச்சாரு அதுக்கு. அதாவது பூதம் காக்குற மாதிரி காத்துட்டு இருக்கிறது இல்லையா, நானும் பயன்படுத்தாம யாருக்கும் பயன்பட விடாம, அது வந்து அந்த மனப்பான்மையில இருந்து வெளியே வரணும் நம்ம. எனக்கு சுந்தர் சார் கிட்ட ஒரு இன்டராக்ஷன் வந்து, சார் என்னுடைய ரிக்வெஸ்ட் கூட என்னன்னா, இப்போ நீங்க ரோஜா முத்தையால வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் நீங்க வந்து அசஸ் பண்ணுறீங்க. நான் பல தடவை வந்து என்னுடைய தமிழ் சினிமா வரலாறு ரிசர்ச்சுக்காக நிறைய வந்தேன். வந்தப்போ எனக்கு கரெக்டா வந்து கிடைக்கல. ஏன்னா எனக்கு ஐ எம் நாட் ரிசர்ச் ஸ்காலர், நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருந்து இந்த புக் பண்றேன். இப்போ என்ன மாதிரி ஆட்கள் வந்து நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வசதி வந்து ரோஜா முத்தையா? அது நான் எப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப எங்க நூலகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இல்ல அப்படிதான் சொன்னாங்க எனக்கு ரிசெப்ஷன்ல வந்து. சார் மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். யாருங்க, நானா? ஹலோ, இல்லையே. இல்ல கேக்குது அஜயன் பாலா சார் பேசுறது கேக்குது. ரெண்டு பேர் பேசுறது கேக்குது. ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாம், அதுக்கு ரியலி சாரி. பட் நிச்சயமா ஒர்க் பண்ண வேணாம்னு தான் நினைக்கிறோம். என்னன்னா, இப்போ ரெண்டு விதமா நடக்குது. ஒரு என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு வேளை அந்த மெயின் ரெஃபரன்ஸ் பர்சன் இல்லாம போயிட்டு வேற அசிஸ்டன்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. இது வந்து மொத்தமே 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு நூலகம். இங்க ரிசோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஃப்ரீ சர்வீசஸ், ரெஃபரன்ஸ் எல்லாம் ஃப்ரீ. அதனால எங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால சரியான ஆட்கள். சார் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து எதுவும் எய்ட் எதுவும் பண்றது இல்லையா சார்? இல்லைங்க, அது பெரிய கதை, அப்புறம் பேசுவோம். அது இன்னொரு அது நம்ம வேற ஒரு தளத்துல கண்டிப்பா இத பத்தி பேசலாம். கண்டிப்பா. என்ன சார் இவ்வளவு பெரிய அசெட் வந்து கவர்மெண்ட் ஏதோ இது வந்து எல்லாருக்கும் போய் சேர்க்கிறோம். அதனால நீங்க ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு, நீங்க கேட்டலாக் இருக்கு பாருங்க, எங்க கேட்டலாக்ல பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா நிச்சயமா எடுத்து கொடுப்பாங்க. கண்டிப்பா. இதுல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அஜயன் பாலா சார். எப்பவுமே நம்ம ஒரு லைப்ரரிய வந்து அதோட டிஃபிகல்டிஸ், அதோட ஃபங்க்ஷனிங் டிஃபிகல்டிஸ், டெய்லி டிஃபிகல்டிஸ் பத்தி நம்ம வந்து ஜென்ரலா பேசுறதே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு புக்கை தேடி நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு வெளி தோற்றத்தை வச்சே நம்ம சொல்லிடுறோம், இங்க நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கிறது இல்ல, இவங்களுக்கு வந்து இல்லைன்னா இவங்க வந்து நம்மளுக்கு இது வந்து மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டிக்கும் நடந்திருக்கு. இங்க வந்து நிறைய பேர் வரக்கூடாது, உங்க லைப்ரரி மூடி இருக்கு அப்படின்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் சுந்தர் சாருக்கு தெரியும், நம்மளது வந்து இப்போ இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாள் கூட நம்ம வீக் டே மூடினதே கிடையாது. அதாவது நான் இப்போன்னு சொல்லல, பல வருடங்களா. சோ வந்து எப்பவுமே நான் அது ஒண்ணு யோசிப்பேன், கொஞ்சம் முன்னாடியே ஒரு போன் பண்ணி சொல்லிட்டோ, இல்ல வந்து ஒரு மெயில் பண்ணிட்டோ, இல்ல ஒரு ரெஃபரன்ஸ் பர்சன் அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டோ போனோம். ஏன்னா நிறைய ஃபங்க்ஷனல் டிஃபிகல்டிஸ் ஃபார் லைப்ரரிஸ் இருக்கு. இப்ப சார் சொன்ன மாதிரி MLS 62,000 புக்ஸ் இருக்கு. எங்களுக்கு 3 ஸ்டாஃப் தான் இருக்காங்க. ஒரு சீனியர் லைப்ரரியன், அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு மார்த்தமான ஒருத்தங்க இருக்காங்க. மீதி எல்லாமே கம்ப்ளீட்லி வாலண்டியர் ஒர்க் தான். சோ வந்து இப்போ நான் உங்களோட லைப்ரரி மேப் காமிச்சேன் இல்லையா, இதுல நிறைய லைப்ரரிஸ் எனக்கு வந்து ஒரு 4-5 விசிட்க்கு அப்புறம் தான் அவங்களோட இம்பார்ட்டன்ஸே புரிய ஆரம்பிச்சது. ஒருவேளை நம்ம வந்து இன்னும் போய் ஆக்சஸ் பண்ணுமோ, அந்த ரன்னிங் டிஃபிகல்ட்டி, அந்த அதை எப்படி சொல்லுவாங்க, ஆப்ரேஷனல் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெகுலரா அதை நடத்தக்கூடிய ஒரு இது. இப்போ நீங்க உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் சார், நம்ம லைப்ரரியிலயும் அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. இல்ல இப்போ என்னன்னா, இப்போ வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து ரிசர்ச்சர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னும்போது, சில ஆப்ஷன்ஸுக்கு வந்து ஒரு அவங்களுடைய ஏதாவது 2-3 இது அவங்களோட ஒரு வேற ஏதாவது விண்ணப்பம் மாதிரி ஏதாவது கொடுத்து அதை அவங்க எந்த அவங்க இன்டென்ஸ் என்னவா இருக்கு அப்படின்றத அசஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் வந்து, ஏன்னா கல்ச்சரல் வளர்றது வேறு, ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்களால வளராது. அவங்க வந்து ஒரு இடத்து வரைக்கும் தான். ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரியல் ரைட்டர்ஸும் அவங்க ஸ்காலர்ஸும் தான் வந்து கல்ச்சரை வளர்க்கறது. அவங்களுடைய ரிசர்ச்ல தான் வந்து ஒரு உண்மையான ஒரு இது உருவாகும். இப்ப என்ன மாதிரி இப்ப நான் வந்து தமிழ் சினிமால இருக்கேன், சினிமாவுக்கு ஹிஸ்டரியே இல்லைன்ற ஒரு இதுல வந்து நான் மெனக்கெட்டு கிட்டத்தட்ட 4 இயர்ஸா நான் வந்து ஒர்க் டெஃபினெட்லி சார். வாய்ஸ் கட் ஆயிடுச்சு சார், இப்ப கேக்குது.
அவர் மியூட்ல போயிட்டாரு மறுபடியும். மியூட்ல. ஆக்சுவலா சார் நம்மளுக்கு இன்னொரு கேள்வியும் அதிகமா எல்லாரும் கேட்டிருக்காங்க சார். பேண்டமிக் தாண்டின லைப்ரரி நியூ நார்மல் எப்படி இருக்கும், பட் அது ஒரு பெரிய கேள்வி. நம்மளுக்கு இன்னும் நம்மளோட நேரம் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். மொபைல் லைப்ரரிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இதை நம்ம லாஸ்ட் கொஸ்டினா எடுத்துலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு 9 minutes ஆஃப் ஷூட் பண்ணிட்டோம். மொபைல் லைப்ரரிஸ் பத்தி ஒரு கேள்வி, அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொபைல் லைப்ரரிஸ் கட்டாயம் தேவை. எஸ்பெஷலி கிராமங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அந்த மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 4600 லைப்ரரிஸ் இருக்கு. சில இடங்கள்ல இருக்கக்கூடிய லைப்ரரிஸ்ல இருந்து யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, புத்தகங்களை வந்து கட்டி டூ வீலர்ல கட்டி கொண்டு போய் ஒரு வில்லேஜ்ல கொண்டு போய் வச்சு ஒரு நாள் பூரா அங்க உட்காந்துருக்காங்க. பசங்க மரத்தடியில உட்காந்து படிக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகான கதைகள்லாம் இருக்கு நம்ம ஊர்ல. கண்டிப்பா வந்து அதிக அளவுல சக்சஸ் ஆனது தமிழ்நாட்டுல தான். கண்டிப்பா நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம். சார் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தகவல், எனக்கு கேரளாவுக்கு ஒரு படம் ஒர்க் பண்றதுக்காக போயிருக்கும் போது என்னோட டைரக்டர் வீட்டுக்கு ஒரு லைப்ரரியில இருந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் வந்தாங்க. வீட்டுக்கு வந்து புத்தகத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதாவது வழக்கமா நம்ம லைப்ரரியில போய் புத்தகம் வந்து எடுத்துட்டு வருவோம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு வந்து புத்தகம் கொண்டு வராங்க. சில 50 புத்தகங்கள் 100 புத்தகங்கள் கொண்டு வீட்டுக்கு கொண்டு வராங்க. அதுல தேவைப்படுற புத்தகங்களை கொடுத்துட்டு ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா மாத்தி வாங்கிட்டு போறாங்க. ஸோ அதாவது அவங்களை வாசிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது ஒரு பிரைவேட் லைப்ரரி தான். அண்ட் அது எங்க இருந்து அப்படின்னா கருணாகப்பள்ளி அப்படிங்கிற ஊர்ல கேரளால. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு லைப்ரரியன் வந்து லைப்ரரி சார்பாக வீட்டுக்கு வந்து புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் அங்கே பார்த்தேன். ஸோ அது ரொம்ப சார் சொன்ன மாதிரி வந்து மொபைல் லைப்ரரிக்கான அந்த வெளி வந்து எப்படி அதோட டெக்னாலஜி என்ன, அதை எப்படி பயன்படுத்திக்க முடியுங்கிறத பற்றி பரவலாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகும். ஓகே, கண்டிப்பா. சோ இதோட நம்மளோட நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். அதிகமா கேட்கப்பட்ட கேள்வி ஒண்ணு வந்து பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் லைப்ரரியை ரன் பண்றதுல, அது நம்ம பதில் சொல்லிட்டோம். 2வது மொபைல் லைப்ரரிஸ். 3வது கேள்வி வந்து ஆவணங்களோட லிஸ்ட் கேட்டிருக்கீங்க. இந்த மேப் வந்து இப்போ ஆன் ப்ராசஸ்ல இருக்கு. அது கண்டிப்பா நான் வந்து, ஏன்னா அதுல இன்னும் நிறைய ஆட் பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பா நிறைய லைப்ரரிஸ் அதுல மிஸ் அவுட் ஆயிருக்கும். அதை ஆட் பண்ணி கண்டிப்பா நான் உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஷேர் பண்றேன். 4வது ஒரு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சுந்தர் சார் கிட்ட கேட்டிருந்தாங்க, ஆவண பாதுகாப்பு பத்தி ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் இது அடிக்கடி நடக்குமா அப்படிங்கறத பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சோ அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் சார் அது நம்மளோட RMRL வெப்சைட்ல இருக்கும்ல சார், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? Facebookல போடுவோம் நாங்க. ஓகே, Facebookல இருக்குங்க ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க. சோ நீங்க அதுல ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க ரெகுலரா அதுல நடத்துற ஒர்க் ஷாப்ஸ் எல்லாத்த பத்தியும் நீங்க வந்து பங்கு பெறலாம். வேற போஸ்ட் பேண்டமிக் லைப்ரரின்னு கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் இன்னைக்கு நம்ம பேசின பல விஷயங்கள் வந்து அதை பத்தி தான் இருந்திருக்கு. ஏன்னா போஸ்ட் பேண்டமிக்கும் அதுக்கப்புறமும் இல்லையோ, எப்பவுமே லைப்ரரிஸ்க்கு இருக்க மேஜர் டிஃபிகல்டிஸ் என்னன்னா அதோட மெயின்டெனன்ஸ், அதோட வர மெம்பர்ஸ்க்கான விஷயங்கள், இருக்கிற ஆவணங்களை பாதுகாக்கிறது. ஸோ போஸ்ட் பேண்டமிக் ஒரு முழுமையான பெரிய டாபிக். ஸோ பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சென்னை போட்டோ பினாலே இந்த வாய்ப்பை நாங்கெல்லாம் பேசுறதுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு வந்து நிறைய கத்துக்க வேண்டிய வாய்ப்பு இந்த உரையாடல் மூலமா கிடைச்சது. சொல்லுங்க சார், சுந்தர் சார் சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அண்ட் பேனலிஸ்ட் எல்லாரும் மன்னிக்கவும், ஒரு 11 நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சு. அண்ட் இந்த டிஸ்கஷன் இன்னும் நிறைய பேர் லைப்ரரி ஆரம்பிக்கிறதுக்கு கேட்டவங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் இதோட இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட சீக்கிரமா இந்த வீடியோ வந்து யூடியூப்ல போடப்படும். இதோட இந்த மேப்பையும் நாங்க உங்களோட ஷேர் பண்றோம். ரொம்ப நன்றி. பங்கு பெற்ற அனைவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி.